Hi everyone, good morning. So today's session வந்து நம்ம இந்த சர்டிஃபிகேஷன் ப்ராசஸ் தென் சேம் ஸோ லாஸ்ட் கிளாஸ் மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நம்ம திரும்ப வந்து இந்த எக்ஸலோட கமாண்ட்ஸ் அண்ட் டெம்ப்ளேட்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்க போகிறோம். அண்ட் பிஃபோர் தட் ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு சர்டிஃபிகேஷன் ப்ராசஸ் வந்து இருக்குது. ஸோ ஐ ஹோப் நீங்கள் வந்து மொபைல் ஃபோனில் அட்டன் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இது கன்வீனியண்ட்டாக இருக்கும் நீங்கள் வந்து இந்த கோர்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு ஜஸ்ட் அக்னாலேஜ் பண்ணுங்க. எல்லாரும் சர்டிஃபிகேட் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா? ஸோ லேர்னிங் பிளான் ஹவு many ஆஃப் யூ கம்ப்ளீட்டட் 100%? லேர்னிங் பிளான் வந்து எத்தனை பேருமா 100% கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க? ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ். லேர்னிங் பிளான்னா நான் வந்து போன செஷன்ல வந்து நம்ம இந்த கோர்சஸ்லாம் சொன்னேன்ல, எப்படி கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன்ல, அது வந்து எத்தனை பேர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க? ப்ளீஸ் ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ். நோ ஒன். ஆர் எல்ஸ் நீங்க சாட் செக்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். அதுல ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்க என்கிட்ட கேட்கலாம். ஓகேவா? ஸோ லேர்னிங் பிளான் பார்க்கறதுக்கு முன்னாடி ஸோ நான் வந்து ஸோ இந்த கியூஆர் வந்து ஸ்கேன் பண்ணுங்க. ஸோ எல்லாரும் மொபைல் ஃபோன் வச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த கியூஆர் ஸ்கேனை ஜஸ்ட் ஸ்கேன் பண்ணுங்கம்மா. உங்க மொபைல் ஃபோன்ல இந்த கியூஆர் உங்களுக்கு விசிபிளா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஐ ஹோப் எவ்ரி ஒன் திஸ் கியூஆர் இஸ் விசிபிள் ரைட்? கியூஆர் விசிபிளா இருக்கா? ஓகே, இந்த கியூஆர் வந்து ஸ்கேன் பண்ணுங்க. ஸோ அதில வந்து உங்களுக்கு ஒரு லிங்க் வந்து ஓப்பன் ஆகும். ஓகேவா? ஸோ அந்த லிங்க்க நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்டின்னா, ஸோ நான் வந்து சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா? ஓகே, ஃபைன். ஸோ இப்ப இந்த லிங்க்கும் உங்களுக்கு நான் வந்து சாட்ல வந்து புரொவைட் பண்றேன். ஓகே. ஸோ கியூஆர் வந்து நீங்க ஜஸ்ட் கியூஆர் மட்டும் ஸ்கேன் பண்ணுங்க. ஓகே. கியூஆர் விசிபிளா உங்களுக்கு மொபைல் ஃபோன்ல யூஸ் பண்ண தெரியும் அப்டின்னா, லைக் கூகுள் உங்களோட மொபைல் ஃபோன்ல வந்து கூகுள் லென்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா? கூகுள் லென்ஸ் ஓப்பன் பண்ணுங்க. அதுல இந்த கியூஆர வந்து டைரக்ட்டா நீங்க ஸ்கேன் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு லிங்க் வந்து பாப்பப் ஆகும். அந்த லிங்க்க வந்து அ நீங்க வந்து ரீடைரக்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த கியூஆர் வந்து விசிபிளா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ நான் லிங்க் வந்து உங்களுக்கு சாட்லயும் புரொவைட் பண்ணியிருக்கேன். ஓகே. ஓகே, லிங்க் நான் சாட்லயும் புரொவைட் பண்ணியிருக்கேன். அஸ் வெல் நீங்க அந்த கியூஆரும் ஃபாலோ பண்ணிக்கங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இந்த கியூஆர ஸ்கேன் பண்ணிட்டீங்களா? ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ். கியூஆர் ஸ்கேன் பண்ணியாச்சு அப்டின்னா எனக்கு அக்னாலட்ஜ் பண்ணுங்க. ஓகே. 70 ஸ்டூடண்ட்ஸ் இருக்கீங்க. ஆனா வந்து ஒருத்தர் தான் அக்னாலட்ஜ் பண்ணியிருக்கீங்க. அட்லீஸ்ட் கிவ் மீ த அக்னாலட்ஜ்மென்ட். கியூஆர் ஸ்கேன் மொபைல் யூஸ் பண்ண தெரியும்ல? கூகுள் லென்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். அதுல வந்து நீங்க அந்த உங்க கேமரா ஓப்பன் ஆகும். இந்த கியூஆர் வச்சீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு லிங்க் வந்து பாப்பப் ஆகும். அத டைரக்ட்டா ஓப்பன் பண்ணா போதும். ஓகே. ஐ கிவ் யூ டைம். கியூஆர் ஸ்கேன் பண்ணிட்டீங்க அப்படின்னா, எனக்கு சாட்ல ஆர்எல்ஸ் அக்னாலட்ஜ் பண்ணுங்க. ரைஸ் யூர் ஹேண்ட்ஸ். ஐ அம் நாட் ஆஸ்க் எனி டிஃபிகல்ட் கொஸ்டின் ரைட்? ஓகே. ஒன்லி 4 அதர்ஸ். ஓகே. கியூஆர ஸ்கேன் பண்ணிட்டீங்க அப்படின்னா, எனக்கு சாட்ல வந்து சொல்லுங்க. அப்படி இல்லாட்டி ஹேண்ட் ரைஸ் பண்ணா போதும். எனக்கு அக்னாலட்ஜ்மென்ட் கிடைச்சிரும். அதுக்கப்புறம் நான் நெக்ஸ்ட் ப்ரொசீட் பண்ணுவேன். அதுக்காக தான் நான் கேட்கிறேன். ஏன்னா இங்க 80 பேர் இருக்கீங்க. ஆனா அந்த 80 பேர்ல 10 பேர் தான் கை தூக்கியிருக்கீங்க. ஸோ ரிமைனிங்லாம் என்னாச்சு? ஸோ நான் டிஃபிகல்ட்டான டாஸ்க் எதுவும் சொல்லல. இந்த கியூஆர் மட்டும் ஸ்கேன் பண்ண சொன்னேன். இப்ப நீங்க ஷாப்லாம் போனீங்கன்னா, அந்த கியூஆர்லாம் இருக்கும். நீங்க ஜென்ரலா அத ஸ்கேன் பண்ண தெரியும்ல? ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான். ஓகே. ஸோ கியூஆர வந்து ஸ்கேன் பண்ணியிருக்கீங்க. எனக்கு இன்னும் கொஞ்சம் அக்னாலட்ஜ்மென்ட் தேவைப்படுது. ம். வெறும் 6 பேர் தான் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கீங்க. அட்லீஸ்ட் இந்த கியூஆர ஸ்கேன் பண்ணுங்க. ஸ்கேன் திஸ் கியூஆர் கோட்.
ஐ நீட் மோர் அக்னாலஜ்மெண்ட். ஸோ இப்போ ஜாயின் பண்ணவங்க இந்த கியூஆர் ஸ்கேனை உங்களோட மொபைல் ஃபோனில் கூகுள் லென்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகே, கூகுள் லென்ஸ் ஆர்எல்ஸ் உங்களோட சேட்டில் உங்களோட அப்ளிகேஷன் சர்ச் பண்ணுறதுல கூகுள் லென்ஸ்னு டைப் பண்ணி பாருங்கள், வரும். அந்த ஆப் ஓப்பன் பண்ணி இந்த கியூஆரை ஸ்கேன் பண்ணுங்கள். ஓகே, இந்த கியூஆரை ஸ்கேன் பண்ணீங்கன்னா இன் பிட்வீனில் ஒரு லிங்க் ஒன்று பாப்பப் ஆகும். ஸ்கேன் பண்ணி அந்த லிங்க்குள்ளே ரீடைரக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா எனக்கு சேட்டில் எனக்கு வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணிங்கன்னா போதும். அந்த லிங்க்குள்ளே வந்துட்டேன் சார் அப்படின்ட்டு எனக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் மட்டும் கிடைச்சா போதும். நான் நெக்ஸ்ட்டு ஸ்டெப்ஸ் நான் உங்களுக்கு ப்ரொசீட் பண்ணுறேன். 100 மெம்பர்ஸ் பட் ஸ்டில் 10 ஒன்லி ரைஸ் யூர் ஹேண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் போகலாமா? எனக்கு சேட்டில் வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு ப்ரொசீட் பண்ணலாமா? ப்ளீஸ் லெட் மீ நோ இன் சேட். சேட்டில் சொல்லுங்கம்மா. கூகுள் லென்ஸ் ஓப்பன் பண்ணி இந்த கியூஆரை ஸ்கேன் பண்ண சொன்னேன். ஓகேங்களா? ஸோ ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான். ஓகே, ஓகே, ஐ கிவ் யூ அ டைம். ஸ்கேன் திஸ் கியூஆர் கோட். அப்படி இல்லைனாலும் உங்களுக்கு நான் சேட்டில் அந்த லிங்க் கொடுக்குறேன். உங்களோட கியூஆர் ஸ்கேனர் ஒர்க் ஆகலை, இல்லை கேமரா ஒர்க் ஆகலை அப்படின்ட்டு இருப்பீங்க. ஸோ அதனால் நான் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். அந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க. புரியுதா? ஒன்ஸ் அந்த லிங்க் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா எனக்கு சேட்டில் அக்னாலஜ்மெண்ட் பண்ணுங்க. அக்னாலஜ்மெண்ட் மீன்ஸ் எனக்கு ஜஸ்ட் தெரியப்படுத்துங்க. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் ஸ்டெப் போலாமா? நெக்ஸ்ட் ஸ்டெப் போலாமா? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்ட்டு நான் சொல்லட்டா? ஓகே, ஓகே, தேங்க்யூ. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப். ஓகே, இந்த கியூஆரை நீங்கள் ஸ்கேன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு லிங்க் ஒன்று கிடைக்கும். ஸோ எகெயின் நீங்கள் ஆல்ரெடி ஸோ அந்த பேஜ் நீங்கள் வந்து ஃபர்தராக நீங்கள் பார்த்துருக்கலாம். ஓகேங்களா? ஓகே, யூ சி, நான் இது ஓப்பன் பண்ணுறேன். அந்த லிங்க்கை நான் ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகிருக்கும். ஓகே, ஆஸ் யூஷுவல் நான் எப்பயும் சொன்ன மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், எகெயின் சைன் அப் பட்டன் தான் கிளிக் பண்ணணும். ஓகேவா? நான் எகெயின் வேற மெயில் ஐடியில் உங்களுக்கு ட்ரை பண்ணி காட்டுறேன். என்னோட ஸ்க்ரீன் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே வந்து சைன் அப் பட்டன் இருக்கும். ஓகேங்களா? சைன் அப் பண்ணாதவங்க யூஸ் திஸ் சைன் அப் பட்டன். ஓகே, இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஓகே, கிளிக் சைன் அப் பட்டன். ஸோ ஒன்ஸ் யூ கிளிக் சைன் அப் பட்டன், இதை நீங்கள் கிளிக் பண்ணணும். ஓகே, ஸோ ஒன்ஸ் யூ கிளிக் சைன் அப் பட்டன், கிளிக் ஸோ சைன் அப் பட்டனை கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா சைன் அப் வித் கூகுள் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஓகே, சைன் அப் வித் கூகுள் அண்ட் செலக்ட் யுவர் மெயில் ஐடி. எந்த மெயில் ஐடி நான்முகனில் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த மெயில் ஐடி சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, சூஸ் யுவர் மெயில் ஐடி அண்ட் கிளிக் கண்டினியூ பட்டன். ஓகே, நான் வெறும் சைன் அப் தான் பண்ணியிருக்கேன். இப்போ சைன் அப் பண்ண உடனே என்னோட இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்குது. என்னோட ஃபர்ஸ்ட் நேம், என்னோட லாஸ்ட் நேம் வந்து கொடுக்குறேன். இந்த அக்செப்ட் ஆல் அப்படிங்கிற பட்டனை யூஸ் பண்ணி கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லாக அக்செப்ட் ஆயிரும். அக்செப்ட் ஆனதுக்கப்புறம் இங்கே பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் தான் கேட்கும். ஓகே, உங்களோட ஃபர்ஸ்ட் நேமை கொடுங்க. அடுத்து உங்களோட இனிஷியல் கொடுத்துருங்க. கண்ட்ரி, லொக்கேஷன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு கிவ் யுவர் பேசிக் இன்ஃபர்மேஷன். ஓகேங்களா? ஸோ கிவ் யுவர் பேசிக் இன்ஃபர்மேஷன். உங்களோட ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் அண்ட் கண்ட்ரி இந்தியா. ஓகே, இந்தியா அண்ட் சூஸ் லொக்கேஷன் தமிழ்நாடு. ஓகே, ஸோ ஐல் கிவ் ஆல் இன்ஃபர்மேஷன். உங்களோட நேமு, இனிஷியல், கண்ட்ரி, லொக்கேஷன். ஸோ அதுக்கப்புறம் இங்கே ஆப்ஷனல் தான், பட் நீங்கள் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணீங்க அப்படின்னா ஜஸ்ட் கிளிக் எக்ஸ்பேண்ட் பட்டன். இது வரைக்கும் புரிஞ்சுதா? எனக்கு சேட்டில் வந்து அக்னாலஜ் பண்ணுங்க. ஸோ இது வரைக்கும் என்ன பண்ணேன் அப்படின்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த லிங்க் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சேட்டில் சென்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா?
இந்த லிங்க்க நான் சாட்ல அனுப்பிச்சிருக்கேன். நீங்க அத யூஸ் பண்ணி இந்த பேஜ்ல சைன் அப் பண்ணுங்க. ஓகே. ஸோ, அ அ அடிஷனல் இன்ஃபர்மேஷன கிளிக் பண்ணீங்க அப்டின்னா, உங்களோட பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் தான் கேட்கும். ஏஜ் கேட்டகரி மேக்ஸிமம் உங்களுக்கு 17லருந்து 25 தான் இருக்கும். ஸோ, அத வந்து குடுத்துருங்க. ஓகேங்களா? அடுத்து காலேஜ் ஸ்டூடண்ட். ஓகே. ஸோ, ஏஜ் கேட்டகரி காலேஜ் ஸ்டூடண்ட் அண்ட் ஆஃப்டர் தட் இத வந்து செக் பண்ணிக்கங்க. ஓகே. என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் தரணும் அப்டின்னா, செலக்ட் யுவர் ஏஜ் கேட்டகரி அண்ட் ஆர் யூ ஆர் காலேஜ் ஸ்டூடண்ட். ஓகே. இத வந்து செக் பண்ணிருங்க. ஸோ இத முடிச்சுட்டீங்க அப்டின்னா, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்படிங்கிறத எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. இங்க ஒரு பட்டன் இருக்கும். ஓகேவா? ஸோ இதுல 3 கண்டிஷன்ஸ் இருக்கு. 1 பேசிக் இன்ஃபர்மேஷன், செகண்ட் வந்து 3 அடிஷனல் இன்ஃபர்மேஷன். சாரி, செகண்ட் வந்து அடிஷனல் இன்ஃபர்மேஷன்ஸ் குடுக்குறீங்க. 3 வந்து டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அக்செப்ட் பண்ணணும். ஓகே. ஸோ டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எப்படி அக்செப்ட் பண்றது அப்டின்னா, இந்த பட்டன எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. இது எல்லாமே செக் பண்ணிருங்க. மொபைல் வியூல டிஃபரெண்ட்டா இருக்கும். நீங்க அத வொரி பண்ண வேணாம். ஸோ நீங்க கரெக்ட்டா உங்களுக்கு தெரிஞ்சத குடுத்துட்டீங்க அப்டின்னா, உங்களுக்கு சப்மிட் பட்டன் ஓப்பன் ஆயிரும். ஓகே. ஒன்ஸ் இந்த சப்மிட் பட்டன் ஓப்பன் ஆயிடுச்சு அப்டின்னா, நீங்க டைரக்ட்டா கிளிக் பண்ணா முடிஞ்சுது. ஓகே. ஸோ கிளிக் சப்மிட் பட்டன். ஸோ சப்மிட் பட்டன் குடுத்தோனே இதுதான் உங்களோட கோர்ஸ் கம்ப்ளீஷன். ஸோ இது உங்களோட ஃபைனல் ஸ்டெப். சக்சஸ்ஃபுல்லி கிரியேட்டட் வந்துரும். அதுக்கப்புறம் இத அக்செப்ட் பண்ணிருங்க. கன்டின்யூ குடுத்துருங்க. ஓகே. ஸோ கன்டின்யூ குடுத்துட்டீங்க அப்டின்னா, உங்களுக்கு ஒரு கோர்ஸ் ஓப்பன் ஆகும். Microsoft 365 ட்ரெய்னிங், Word, PowerPoint, Excel இதுதான் உங்களோட டாபிக். ஓகே. ஸோ இதுவரைக்கும் எத்தன பேத்துக்கு ஓப்பன் ஆயிருக்கு? ஜஸ்ட் ரைஸ் யூர் ஹேண்ட்ஸ் ஆர் எல்ஸ் எனக்கு வந்து சாட்ல சொல்லுங்க. எனக்கு ஜஸ்ட் இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஆ ஆர் எல்ஸ் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. எனக்கு உங்களுக்கு எல்லாத்துக்கும் இது மாரி பேஜ் வந்துருச்சா? இந்த பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சா? இது மாரி ஆப்ஷன்ஸ்லாம் வந்திருக்கா? ஓகே. ஒன்லி ஒன். அதர்ஸ். ஸோ சூர்யாக்கு மட்டும் தான் ஓப்பன் ஆயிருக்கா? நீங்க 140 பேர் ஜாயின் பண்ணியிருக்கீங்கப்பா. ஸோ அதுல ஒரு ஸ்டூடண்ட் தான் எனக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதர்ஸ் கொஞ்சம் குயிக்கா பண்ணுங்க. அப்படி தெரியலனாலும் என்ட்ட ஸ்டெப்ஸ் நீங்க கேட்கலாம். ஸோ நான் உங்களுக்காக தான் வந்து நான் எடுத்துட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ எனக்கு இன்ஃபார்ம் பண்ணா தான் எனக்கு தெரியும். நீங்க அடுத்து என்னென்ன ஸ்டெப்ஸ் பண்ணணும்னு நான் கரெக்ட்டா சொல்ல முடியும். நீங்க ஒரே இடத்துல ஸ்டக் ஆயிட்டீங்க அப்படின்னா, ஸோ வேஸ்ட் நான் திரும்ப ரிப்பீட் பண்ற மாரி இருக்கும். ஸோ தட்ஸ் வை ஐ டெல் யூ. இது மாரி வரலையா? என்ன எரர் வருதா? தமிழ்வேந்தன், உங்களுக்கு ஏதாவது எரர் வருதாப்பா? என்ன எரர் வருது? எனக்கு அந்த எரர அ என்னன்னு சொல்ல முடியுமா? ஓகே. ஸோ எரர் வருதுன்னா, நீங்க டைரக்ட்டா என்ன பண்றீங்க, அந்த லிங்க ஃபுல்லா குளோஸ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட்லேருந்து ஓப்பன் பண்ணுங்க. நான் திரும்ப வேணா உங்களுக்கு நான் சாட்ல புரொவைட் பண்றேன். அந்த அந்த லிங்க் வந்து ப்ராப்பரா இருக்கணும். விச் மீன்ஸ் அதுல ஒரு ஸ்பெல்லிங் கூட, ஒரு லெட்டர் கூட நீங்க ரிமூவ் பண்ணாலும், உங்களுக்கு ப்ராப்பரா ஒர்க் ஆகாது. இந்த மாரி இருக்கணும். உங்களோட லிங்க் டோன்ட் சேஞ்ச் எனிதிங். ஓகே. ஸோ டைரக்ட்டா ஓப்பன் பண்ணுங்க. ஒரு சிங்கிள் லைன் நீங்க மாத்துனாலும் இது தப்பா வந்துரும். யூஸ் டைரக்ட்லி ஆக்சுவலி இது யூடியூப் லிங்க் மாரி. ஓகேங்களா? இது திரும்ப நீங்க அத குளோஸ் பண்ணிட்டு ப்ராப்பரா ஓப்பன் பண்ணுங்க. காப்பி பேஸ்ட் பண்ணுங்க. இல்லாட்டி உங்களோட ப்ரௌசர்ல இந்த லிங்க காப்பி பேஸ்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ அதர்ஸ் எத்தன பேத்துக்கு இது ஓப்பன் ஆயிருக்கு? ஓப்பன் ஆனவங்க எனக்கு ஜஸ்ட் இன்ஃபார்ம் பண்ணுங்க சாட்ல. ஓப்பன் பண்ணினீங்கன்னா எனக்கு சாட்ல தம்ப்ஸ் அப் குடுங்க. கிவ் மீ த தம்ப்ஸ் அப். எத்தன பேத்துக்கு ஓப்பன் ஆயிருக்குன்னு எனக்கு தெரியணும். ஸோ அதுக்காக தான் கேட்கிறேன். 1 1 ஒன்லி 1. சூர்யா நீ ஓகே. குட். பாலா குட். ராஜதுரை சூப்பர்ப்பா. ஓகே. சூப்பர். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்டின்னா, இங்க பாருங்க. இது வந்து ஒரு எல்எம்எஸ் அப்டின்னு சொல்லுவாங்க. எல்எம்எஸ் அப்டின்னா, லர்னிங் மேனேஜ்மென்ட் சிஸ்டம். இப்ப இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் ஒண்ணு இருக்கும். கோ டூ ஆக்டிவிட்டின்னு காட்டுதா? இது நான் உங்களுக்கு மொபைல் வியூல வச்சு காட்டுறேன் பாருங்க. இங்க இருக்கா? இது வந்து மொபைல் வியூல இந்த மாரி உங்களுக்கு இருக்கும். கரெக்ட்டா?
மொபைல்ல ஓப்பன் பண்ணியிருந்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த கோர்ஸோட டைட்டில் இங்க இருக்கும். பக்கத்துல இது மாரி பேஜ் இருக்கா? குட். பக்கத்துல வந்து பார்த்தீங்க அப்டின்னா, கோ டூ ஆக்டிவிட்டி அப்டின்னு ஒரு பட்டன் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த பட்டன கிளிக் பண்ணுங்க. ஸோ என்னோட ஸ்டெப்ஸ ஃபாலோ பண்றீங்கன்னு நெனைக்கிறேன். கோ டூ ஆக்டிவிட்டி இந்த பட்டன கிளிக் பண்ணீங்க அப்டின்னா, இதுல உங்களுக்கு என்னென்ன இந்த Microsoft 365ங்கிறது ஒரு ஆஃபீஸ் டூல். ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் அப்டின்னு சொல்லலாம். ஓகே. ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் அப்படிங்கிறதுல உங்களுக்கு இதுல கன்டென்ட் எல்லாம் நெறைய இருக்கும். இதுல வேணும்னு நீங்க இதுலருந்து படிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுல உங்களுக்கு அவுட்புட் லைக் வேர்ட் எப்படி ஒர்க் ஆகுது, பவர் பாயிண்ட்ல என்னெல்லாம் டூல்ஸ் இருக்கு, எல்லாமே உங்களுக்கு இதுல ஃப்ரீயாவே இருக்கும். ஓகேங்களா? இத நீங்க ஜஸ்ட் லேர்ன் பண்ணிக்கங்க. இந்த கன்டென்ட்ட ரீட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா, நீங்க ஓகே சூப்பர் அக்கவுண்ட் கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா குட். இந்த கன்டென்ட்ட ரீட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா, எகைன் கெட் பேக் டூ ஃபர்ஸ்ட் டேப். இங்க வந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இது மாரி டிட் யூ கம்ப்ளீட் திஸ் ஆக்டிவிட்டி அப்படின்னு கேட்கும். இது மாரி வருதா? இது மாரி வருதா? இந்த பேஜ இப்படி ஓப்பன் பண்ணிட்டீங்க. இதுல கன்டென்ட்ட ரீட் பண்ணிக்கணும். ரீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் திரும்ப ஃபர்ஸ்ட் பேஜே வந்தீங்க அப்படின்னா, டிட் யூ கம்ப்ளீட் திஸ் ஆக்டிவிட்டி அப்படின்னு இருக்கும். இங்க எஸ் மார்க் கம்ப்ளீட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இருக்கா? இது மாரி எத்தன பேத்துக்கு வருது? எனக்கு சாட்ல சொல்ல முடியுமா? ஹவ் many of you get this option? சாட்ல எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே நான் எகைன் ரிப்பீட் பண்றேன். இந்த மாரி வரலையா? திரும்ப நான் ரிப்பீட் பண்றேன் கவனிங்க. இந்த பேஜ் ஓகேப்பா. இந்த இந்த டைட்டில் எல்லாத்துக்கும் வருதுல்ல? பக்கத்துல இங்க ஒரு பட்டன் இருக்கா? ஸோ யூ சி கோ டூ ஆக்டிவிட்டி அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். மொபைல் வியூல இந்த மாரி காட்டும். அதனால நான் மொபைல் வியூ வச்சிருக்கேன். ஸோ இப்ப ஓகே. இப்ப அந்த பட்டன கிளிக் பண்ணுங்க. அந்த பட்டன கிளிக் பண்ணுங்க. ஒரு கோர்ஸ் ஓப்பன் ஆகும். இது நீங்க ஜஸ்ட் உள்ள படிக்கிறதுனா நீங்க இதுல இருக்கிற கன்டென்ட்லாம் நீங்க படிச்சுக்கலாம். ஓகே. ஜஸ்ட் ஸ்க்ரோல் மட்டும் பண்ணுங்க. இதுல இருக்கிற கன்டென்ட்ல என்னென்ன இருக்கு. ஆக்சுவலி Microsoft 365 அப்படிங்கிறது இவங்களோட சாஃப்ட்வேர்ஸ் தான். இததான் நம்ம வந்து லேர்ன் பண்ணிட்டு இருக்கோம். இந்த கன்டென்ட்ட ரீட் பண்ணிட்டு, கெட் பேக் டூ சேம் பேஜ். ஸோ இதுல இருக்கிற ஒவ்வொரு கன்டென்ட்டும் நீங்க படிக்கிறதுன்னா, உள்ள போயிட்டு ஒவ்வொன்னும் நீங்க மாடியூல்ஸ்ல என்ன இருக்கு? ஸோ கோபைலட் நம்ம நெக்ஸ்ட் வீக்ஸ் வந்து ஏஐ ஆக்சுவலா இது. இதுல என்னலாம் ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இத முடிச்சுட்டு இங்க வாங்க. அந்த கோ டூ ஆக்டிவிட்டி கிளிக் பண்ணிட்டு, அந்த டேப் இங்க ஓப்பன் பண்ணி குளோஸ் பண்ணிட்டீங்கன்னா, இந்த மாரி இப்ப ஆப்ஷன் வருதா? இப்ப உங்களுக்கு வந்திருக்கும்னு நெனைக்கிறேன். ஓகே. இந்த மாரி ஆப்ஷன் இருக்கா? எத்தன பேத்துக்கு இந்த மாரி ஆப்ஷன்ஸ் இருக்கு? ரைஸ் யூர் ஹேண்ட்ஸ். ஓகே. சூப்பர் அபினேஷ். ஓகே. ஸோ இதுல இந்த இத கிளிக் பண்ணணும். இந்த இதுல பார்த்தீங்க அப்டின்னா, டிட் யூ கம்ப்ளீட் திஸ் ஆக்டிவிட்டி அப்டின்னு இருக்கும். அதுல இத வந்து கிளிக் பண்ணுங்க. எஸ் மார்க் கம்ப்ளீட். ஓகே. ஸோ நான் எகைன் ரிப்பீட் பண்றேன். டோன்ட் வொரி. இத கிளிக் பண்ணீங்க அப்டின்னா, உங்களுக்கு டைம் டியூரேஷன் கேட்கும். ஸோ டைம் டியூரேஷன் வந்து நீங்க அந்த கன்டென்ட்ட ரீட் பண்ண எவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டீங்க? இல்ல எவ்வளோ ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணீங்க? இப்போ ஒவ்வொன்னும் ரீட் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துப்பீங்க. அத குடுத்தாலும் ஓகே. இல்ல டைரக்ட்டா டைம் வந்ததுக்கப்புறம் சப்மிட் குடுத்துருங்க. சப்மிட் குடுத்தீங்கன்னா, இந்த மாரி உங்களுக்கு கம்ப்ளீட்டட்ன்னு சொல்லி வரும். ஓகேங்களா? இது கம்ப்ளீட்டட் வந்துருச்சு அப்டின்னா, இங்க 3 டாட் இருக்கும். அத எக்ஸ்பேண்ட் பண்ணீங்க அப்டின்னா, வியூ கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட். இது உங்களோட கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட். ஓகே. ஸோ என்ன கோர்சஸ் நீங்க முடிச்சிருக்கீங்க அப்டின்ட்டு வந்துரும். உங்களோட நேம் இருக்கும். உங்களோட யுஆர்எல் இருக்கும். ஆக்சுவலி இதுதான் உங்களோட கான் கிரெடென்ஷியல் அப்டின்னு சொல்லலாம். இந்த சர்டிஃபிகேட் வந்து யாரும் டேம்பரிங் பண்ண முடியாது. டேம்பரிங்ன்னா எஸ் லித்திஸ் டெல் மீ. ஓகே. ஸோ இது வந்து ரொம்பவே வேலிடான ஒரு சர்டிஃபிகேட். நீங்க இத எங்க வேணா யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட ஸ் ரெஸ்யூம்ல, சிவில வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது யாரும் டேம்பரிங் பண்ண முடியாது. ஸோ ரொம்ப வந்து செக்யூரான ஒரு சர்டிஃபிகேட். ஓகேவா? நான் திரும்ப இந்த ப்ராசஸ் வேணா உங்களுக்கு ரிப்பீட் பண்றேன். ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் எல்லாமே சிம்பிளா தான் இருக்கும். ஓகே. ஃபர்ஸ்ட் நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் டைரக்ட் லிங்க் தான். ஸோ வி வில் புரொவைட் டைரக்ட் லிங்க். அதுல நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி சப்மிட் பண்ணணும். சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா, இது மாரி பேஜ் ஓப்பன் ஆகும். Microsoft 365 ட்ரெய்னிங், வேர்ட், எக்ஸெல், பவர் பாயிண்ட் இந்த மாரி ஓப்பன் ஆகும். இதுல இங்க பார்த்தீங்க அப்டின்னா, கோ டூ ஆக்டிவிட்டி அப்டின்னு ஒரு பட்டன் இருக்கும்.
ஓகே. ஓகே. நான் ஃபர்ஸ்ட்லேருந்தே உங்களுக்கு நான் திரும்ப வரேன். ஃபர்ஸ்ட்லேருந்து தான் ரிப்பீட் பண்றேன்ப்பா. இந்த கியூஆர்லாம் ஸ்கேன் பண்ணிட்டீங்களா? நான் திரும்ப லிங்க் வேணா உங்களுக்கு சாட்ல அனுப்புறேன். இந்த கியூஆர ஸ்கேன் பண்ணுங்க ஃபர்ஸ்ட்டு. இந்த கியூஆர் ஸ்கேன் பண்ணிட்டு எனக்கு சாட்ல ஆல்ரெடி இந்த ப்ராசஸ்ல சர்டிஃபிகேட் எடுத்தவங்க வெயிட் பண்ணுங்க. ஸோ நம்ம டெக்னிக்கல் கன்டென்ட் பார்த்துக்கலாம். அதுவரைக்கும் நீங்க முடிச்சிட்டீங்க அப்படின்னா, பக்கத்துல உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. ஆல்ரெடி கம்ப்ளீட்டட் பண்ணவங்க, சப்போர்ட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. ஸோ இப்ப ஓகே. ஸோ இது முடிச்சுட்டுப்பீங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த கியூஆர் ஸ்கேன் பண்ணியிருப்பீங்க. ஆர் எல்ஸ் நான் வந்து டைரக்ட் லிங்க் அனுப்பிச்சிருக்கேன். அந்த டைரக்ட் லிங்க்ல நீங்க ஒரு சிம்பிள் லெட்டர் கூட நீங்க சேஞ்ச் பண்ணக்கூடாது. அது சேஞ்ச் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு அந்த பேஜே ஓப்பன் ஆகாது. ஸோ தட்ஸ் ஐ டெல் யூ. இப்ப ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் வந்து நான் ரிப்பீட் பண்றேன். ஓகே. ஸோ இது மாரி ஓப்பன் ஆகுதா? அந்த பேஜ் ஓப்பன் பண்ணீங்கன்னா, இது மாரி ஓப்பன் ஆகுதாப்பா? இந்த பேஜ் ஓப்பன் ஆகுதா? இந்த பேஜ் எத்தன பேத்துக்கு வந்திருக்கு? எனக்கு சாட்ல வந்து சொல்லுங்க. அப்பதான் எனக்கு தெரியும். சாட்ல இன்ஃபார்ம் பண்ணுங்க. எத்தன பேத்துக்கு இது மாரி பேஜ் ஓப்பன் ஆயிருக்கு? சரி வந்ததுக்கப்புறம், இங்க சைன் அப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். ஓகே. சைன் அப் பட்டன கிளிக் பண்ணுங்க. சைன் அப் பட்டன கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு மெயில் ஐடி கேட்கும். எந்த மெயில் ஐடி சூஸ் பண்றீங்களோ, அந்த மெயில் ஐடி சூஸ் பண்ணிக்கங்க. விச் மீன்ஸ் நீங்க ரெகுலரா யூஸ் பண்ற மெயில் ஐடி, அத யூஸ் பண்ணிக்கங்க. ஓகே. ஸோ ரெகுலரா யூஸ் பண்ற மெயில் ஐடி குடுத்ததுக்கப்புறம் இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஓகே. ஸோ இந்த பேஜ்ல உங்களோட இன்ஃபர்மேஷன்ஸ் தான் கேட்கும். பெருசா எதுவும் டீட்டெயில்ஸ் கேட்காது. உங்களோட பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் தான் கேட்கப் போகுது. ஓகே. அந்த ஸ்க்ரீன் உங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் தான் கேட்கும். அந்த இன்ஃபர்மேஷன்ஸ ஃபில் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் அந்த இன்ஃபர்மேஷன். என்னென்ன கேட்குது அப்டின்னா, உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் அப்படிங்கிற இடத்துல உங்க நேம் வந்து குடுங்க. செகண்ட் நேம் அப்படிங்கிற இடத்துல உங்களோட இனிஷியல் குடுத்துருங்க. அடுத்து கண்ட்ரி அப்படிங்கிற இடத்துல இந்தியா சூஸ் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? இந்தியா. லொகேஷன் அப்படிங்கிற இடத்துல தமிழ்நாடு. ஓகே. ஸோ தமிழ்நாடுன்னு குடுத்துருங்க. ஸோ உங்களோட ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், கண்ட்ரி அண்ட் உங்களோட ஸ்டேட். இது 3ம் குடுத்ததுக்கு அப்புறமா, இப்ப நான் எது சொல்லிட்டு இருக்கேன் அப்டின்னா, ஆ இந்த பேஜ் சூர்யா நீங்க முடிச்சிட்டீங்கன்னா, உங்க ஃப்ரெண்டுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ அ அதர்ஸ் இன்னும் கம்ப்ளீட் பண்ணாம இருக்காங்க. ஸோ ஜஸ்ட் ஹெல்ப் பண்ணுங்க. ஸோ இத முடிச்சிட்டீங்க அப்டின்னா, நெக்ஸ்ட் என்ன என்ன கேட்கும் அப்டின்னா, உங்களுக்கு இந்த மாரி இன்ஃபர்மேஷன் வரும். ஓகேங்களா? அடிஷனல் இன்ஃபர்மேஷன் தான் கேட்குது. அடிஷனல் இன்ஃபர்மேஷன எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. இதுல 3 இன்ஃபர்மேஷன் நீங்க ஃபில் பண்ற மாரி இருக்கும். அந்த 3 இன்ஃபர்மேஷன் என்னென்ன அப்டின்னா, உங்களோட பேசிக் இன்ஃபர்மேஷன், அடுத்து அடிஷனல் இன்ஃபர்மேஷன், அடுத்து 3 வந்து டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து அக்செப்ட் பண்ற மாரி இருக்கும். ஓகே. ஸோ பேசிக் இன்ஃபர்மேஷன், அடிஷனல் இன்ஃபர்மேஷன்ல உங்களோட ஏஜ் கேட்டகரி, ஸோ இதுல வந்து காலேஜ் ஸ்டூடண்ட் குடுத்துருங்க. ஓகே. இதுல வந்து எஸ் மார்க் கம்ப்ளீட் அப்படிங்க சூஸ் பண்ணிருங்க. ஓகேவா? ஸோ இத குடுத்ததுக்கு அப்புறமா, உங்களோட டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து நீங்க குடுக்கணும். ஓகே. ஸோ டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இது 3மே செக் பண்ணிக்கங்க. ஓகே. ஸோ இது 3 செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு இங்க சப்மிட் பட்டன் கேட்கும். இந்த பட்டன கிளிக் பண்ணீங்க அப்படின்னா சப்மிட் ஆயிரும். ஓகே. ஸோ இத கிளிக் பண்ணணும். ஸோ இத கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஆஃப்டர் தட் டைரக்ட்டா இந்த பேஜ்க்கு வந்துரும். ஓகே. ஸோ இதுல உங்களோட லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிருங்க. இது வந்து ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இந்த இடத்துல கேட்காது மேக்ஸிமம். ஸோ டைரக்ட்டா நீங்க கன்டின்யூ குடுத்துட்டீங்க அப்படின்னா, இதுவும் மேக்ஸிமம் வந்திருக்காது. ஓகேங்களா? ஓகே. ஸோ தட்ஸ் இட். இது குடுத்துட்டீங்க அப்படின்னா, ஃபைனலா உங்களுக்கு இந்த சக்சஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆயிருக்கும். பிஃபோர் தட் நான் காமிச்சேன்ல, அது மாரி சக்சஸ்ன்னு ஓப்பன் ஆகும். தட்ஸ் இட். அதுக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒன்ஸ் நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, ப்ராப்பரா முடிச்சுட்டீங்க அப்படின்னா, இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஓகே. ஸோ இந்த பேஜ்ல உங்களோட கோர்ஸ் நேம் பேர் எழுதியிருக்கும். ஓகே. Microsoft 365 ட்ரெய்னிங் வேர்ட், பவர் பாயிண்ட், எக்ஸெல் அப்படின்னு குடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதுல
இந்த பேஜ்ல வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு இங்க ஒரு ஆப்ஷன் குடுத்திருப்பாங்க. கோ டூ ஆக்டிவிட்டி அப்படின்னு இருக்கும். ஓகே. இதுவரைக்கும் இப்ப இந்த பேஜ் எத்தன பேத்துக்கு வந்திருக்கு? சாட்ல இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஹவ் மெனி ஆஃப் யூ கெட் திஸ் பேஜ்? Microsoft 365 ட்ரெய்னிங். இந்த பேஜ் எத்தன பேத்துக்கு வந்திருக்கு? எனக்கு ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. இன்னும் வரலையா? ரித்தீஷ் ஓகே. அப்படி இல்லன்னா உங்க ப்ரௌசர வந்து இன்காக்னிட்டோ மோட்ல ஓப்பன் பண்ணுங்க. இன்காக்னிட்டோ மோட் ஓப்பன் பண்ணி நான் அனுப்பிச்ச லிங்க்க காப்பி பேஸ்ட் பண்ணுங்க. திரும்ப நான் அந்த லிங்க் அனுப்பிச்சிருக்கேன். நீங்க எதுவுமே மாத்தக்கூடாது அந்த லிங்க்குல. ஓகேங்களா? அந்த லிங்க்ல ஒரு சிங்கிள் வேர்ட் மாத்துனாலும் உங்களுக்கு வந்து வொர்க் ஆகாம போயிரும். ஸோ யூஸ் டைரக்ட் லிங்க் வித்தவுட் எனி சேஞ்சஸ். நீங்க தப்பா அத கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணாலும் வராது. என்டயர் லிங்க்குமே காப்பி பண்ணணும். ஓகேவா? ஸோ இன்னும் உங்களுக்கு கிளியரா புரிய வைக்கணும் அப்டின்னா, ஓகே இப்ப இது வந்து ஒரு யூடிஎம் லிங்க்கு. நீங்க காப்பி பண்ணும்போது மொத்தமா என்டயர் லிங்க் இது மாரி காப்பி பண்ணணும். நீங்க வந்து கொஞ்சம் லிங்க காப்பி பண்ணி வச்சுட்டு ஓப்பன் பண்ணீங்க அப்டின்னா, எரர் தான் வரும். ஸோ ப்ளீஸ் காப்பி த என்டயர் லிங்க். நீங்க என்டயர் லிங்க்குமே காப்பி பண்ணுங்க. காப்பி பண்ணி அத ஓப்பன் பண்ணீங்கன்னா, ப்ராப்பரா வொர்க் ஆகும். ஓகே. நீங்க இன் பிட்வீன் ஏதாவது ஒண்ணு மிஸ் பண்ணாலும் இந்த லிங்க் வொர்க் ஆகாது. கைண்ட்லி ஓப்பன் என்டயர் லிங்க் வித்தவுட் எனி சிங்கிள் அ கேரக்டர்ஸ் மிஸ். ஓகே. ஏதாவது சிங்கிள் கேரக்டர் மிஸ் ஆனாலும் உங்களுக்கு வொர்க் ஆகாம போயிரும். ஓகேவா? ஸோ, அதனால நீங்க என்ன பண்ணணும் அப்டின்னா, என்டயர் லிங்க்குமே ப்ராப்பரா ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணீங்க அப்டின்னா, உங்களுக்கு இது மாரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த பேஜ்ல நீங்க உங்களோட சைன் அப் ப்ராசஸ கம்ப்ளீட் பண்ணணும். ஓகே. இந்த மாரி பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ, இதுல இங்க சைன் அப் பட்டன் இருக்கும். அத கிளிக் பண்ணிட்டு உங்களோட மெயில் ஐடி வச்சு நீங்க சைன் அப் பண்ணணும். சைன் அப் பண்ணீங்க அப்டின்னா, ஃபைனலா சக்சஸ்ஃபுல்லி ரிஜிஸ்டர் அப்டின்னு வந்துரும். ஓகே. ஹவர்ஸ் இன் ஓகே. ஸோ ஏதாவது டவுட் இருந்தா எனக்கு சேட்ல வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்க. இதுவரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் சார். இதுவரைக்கும் வந்துட்டீங்க அப்டின்னா எனக்கு சேட்ல வந்து தம்ஸ் அப் குடுங்க. ஸோ ப்ளீஸ் இன்ஃபார்ம். நான் சொல்றேன். ஹவர்ஸ் எவ்வளோ தரணும் அப்டின்னு நான் சொல்றேன். ஸோ இப்ப இந்த பேஜ் வந்ததுக்கு அப்புறமா, இங்க பாருங்க 30 மினிட்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இது முடிக்கிறதுக்கு ஒன்லி 30 மினிட்ஸ் தான். ஸோ இப்ப இந்த இடத்துல கோ டூ ஆக்டிவிட்டி குடுங்க. இந்த கன்டென்ட்ட ரீட் பண்ணா போதும். ஒவ்வொரு கன்டென்ட்டும் நீங்க உள்ள படிச்சுக்குங்க. படிச்சுட்டு பேக் வந்தீங்க அப்டின்னா இந்த மாரி வரும். ஓகேவா? இதுல வந்து எஸ் மார்க் கம்ப்ளீட் அப்டின்னு குடுங்க. இதுல ஹவர்ஸ் வந்து எதுவும் நீங்க டிஃபால்ட்டாவே குடுத்துடலாம். ஓகே. டிஃபால்ட் ஹவர்ஸ் தான் 30 மினிட்ஸ். சப்மிட் குடுத்துருங்க. சப்மிட் குடுத்துட்டீங்க அப்டின்னா, இது மாரி கம்ப்ளீட்டட் அப்டின்னு வரும். ஓகே. இது மாரி கிரீன் டிக் வந்துருச்சு. இந்த கோர்ஸ் ஓப்பன் பண்ணும்போது கிரீன் டிக் வந்துருச்சு அப்டின்னா, இங்க மேல ஒரு பட்டன் இருக்கும். ஓகே. இந்த 3 டாட் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த மேல 3 டாட் மாரி ஒண்ணு குடுத்திருப்பாங்க. அந்த பட்டன எக்ஸ்பேண்ட் பண்ணணும். ஓகே. ஸோ அந்த பட்டன எக்ஸ்பேண்ட் பண்ணீங்க அப்டின்னா, உங்களுக்கு இந்த பட்டன எக்ஸ்பேண்ட் பண்ணீங்க அப்டின்னா, உங்களுக்கு இங்க ஃபர்ஸ்ட் இதுலயே வந்து எஸ் டவுட்னா எனக்கு சேட்ல கேட்கலாம். இங்க இருக்கு பாருங்க. வியூ கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் அப்டின்னு இருக்கு. இத நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அத கிளிக் பண்றேன். இது உங்களோட சர்டிஃபிகேட். ஓகேவா? ஸோ இந்த பேஜ் வந்துருச்சு அப்டின்னாவே நீங்க என்ன பண்ணலாம். ஸோ எத்தன பேர் இப்ப சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணியிருக்கீங்க? ரைஸ் யூர் ஹேண்ட்ஸ். சர்டிஃபிகேட் எத்தன பேர் டவுன்லோட் பண்ணியிருக்கீங்க? ஸோ நான் சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ற வரைக்குமே சொல்லிட்டேன். ஹவ் மெனி ஆஃப் யூ டவுன்லோட் சர்டிஃபிகேட்? கிவ் தம்ப்ஸ் அப். ஸோ நீங்க வந்து 30 டிஃபால்ட்டே குடுத்துருப்பா. லித்தேஷ் லித்தீஷ் நீங்க வந்து என்ன டிஃபால்ட் டைம் கேட்குதோ அதையே குடுத்துருங்க. ஸோ எத்தன பேர் சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணியிருக்கீங்க? எனக்கு சாட்ல சொல்லுங்க.
ப்ளீஸ் இன்ஃபார்ம் இன் சாட். நோ. டவுன்லோட் பண்ணவங்க ஒருத்தர் தானா? ரோமித் பட்டேல் நீங்க மட்டும் தான் டவுன்லோட் பண்ணியிருக்கீங்களா? அதர்ஸ்? ஓகே. எஸ் 30 அதுவே டிஃபால்ட்டா குடுத்துருங்கப்பா. ஓகே, நான் எகைன் ரிப்பீட் பண்றேன். இந்த பேஜ் வந்துருச்சா? ஸோ இந்த பேஜ் வந்திருக்கும் மேக்ஸிமம். ஓகே, இங்க பாருங்க. இந்த பேஜ் எல்லாத்துக்கும் ஓப்பன் ஆயிருக்கும். இதுவரைக்கும் நீங்க ப்ராப்பரா சைன் அப் பண்ணிட்டீங்கன்னா, இந்த பேஜ் தான் ஓப்பன் ஆகும். வேற பேஜே வராது. நான் எகைன் வேணா உங்களுக்கு நான் லிங்க் அனுப்புறேன் சாட்ல. ஓகே, நான் எகைன் லிங்க் அனுப்பிச்சிருக்கேன். ஓகே, ஸோ இது வந்து உங்களோட லிங்க். ஓகே, ஓகே. எங்க கோர்ஸ் லிங்க் வந்து மைக்ரோசாஃப்ட் 365 ட்ரெய்னிங் அப்படின்னு இருக்கும். இந்த பேஜ்ல ஓகே, இதுல கோ டூ ஆக்டிவிட்டி கிளிக் பண்ணணும். கோ டூ ஆக்டிவிட்டி கிளிக் பண்ணிட்டு திரும்ப அதே பேஜ்க்கு வந்தீங்க அப்படின்னா, இங்க எஸ் மார்க் கம்ப்ளீட் திஸ் ஆக்டிவிட்டி அப்படின்னு இருக்கும். ஓகே, இங்க பாருங்க. இதுல எஸ் மார்க் கம்ப்ளீட்ன்னு குடுங்க. டைம் டியூரேஷன் அப்படியே குடுத்து சப்மிட் பண்ணிருங்க. டிஃபால்ட் தான். டிஃபால்ட் டைம் டியூரேஷன். இப்ப எத்தன பேத்துக்கு இந்த மாரி கிரீன் டிக் வந்திருக்கு? ரைஸ் யூர் ஹேண்ட்ஸ். எத்தன பேருக்கு இங்க கிரீன் டிக் வந்திருக்கு? எனக்கு சாட்ல இன்ஃபார்ம் பண்ணுங்க. எத்தன பேருக்கு இது மாரி கிரீன் டிக் வந்து சாட்ல வந்திருக்கு? சாரி, இந்த இந்த கோர்ஸ் மாடுல்ல எத்தன பேருக்கு இங்க கிரீன் டிக் வந்திருக்கு? தம்ஸ் அப் குடுங்க. கிரீன் டிக் வந்திருந்ததுன்னா நீங்க சர்டிபிகேட் வந்து ஓகே. அதர்ஸ்? 1, 2, 3, 4 4 பேத்துக்கு தான் வந்திருக்கா? யோகித் குட். நீங்க 100, 200 பேர் இந்த செஷன்ல இருக்கீங்க. ஆனா இனி எனக்கு வந்து வெறும் 4 பேர் தான் எனக்கு அக்னாலஜ்மென்ட் குடுத்திருக்கீங்க. ஸோ இந்த சர்டிபிகேட் வந்து இம்பார்ட்டன்ஸ் இன்னும் உங்களுக்கு புரியல. ஸோ இது இருந்தா தான் உங்களுக்கு வந்து நான் முதல்வனோட இதுலயே எலிஜிபிலிட்டி இருக்குன்னு நான் ஆல்ரெடி சோ மெனி டைம் நான் ரிப்பீட் பண்ணிட்டேன். இந்த மாரி இருக்கு அப்டின்னா எனக்கு சாட்ல வந்து சொல்லுங்க. இல்லன்னா நான் உங்களுக்கு திரும்ப நான் ரிப்பீட் பண்றேன். அதுக்காக தான் நான் கேட்கிறேன். ஓகே. சரி, ஓகே. இப்ப உங்களுக்கு இப்ப இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டட்ன்னு வந்திருக்கும். ஓகேங்களா? இப்ப இந்த 3 டாட் இந்த இடத்துல உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஓகே. இங்க ஒரு 3 டாட் ஒண்ணு இருக்கும். ஸோ இந்த 3 டாட்ட எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. ஓகே. ஸோ இந்த 3 டாட்ட எக்ஸ்பேண்ட் பண்ணணும். ஸோ லிங்க் காப்பி பண்ண முடியலையா? ஸோ வெயிட், நான் வந்து லிங்க் வேணா உங்களுக்கு நோட்பேட்ல வேணா ட்ரை பண்றேன். இப்ப நான் ஒரு நோட்பேட் ஃபைல் ஒண்ணு அனுப்பிச்சிருக்கேன். அத ஓப்பன் பண்ணுங்க. அத டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணுங்க. அதுல வந்து லிங்க் இருக்கு. அத அப்படியே ஓப்பன் பண்ணுங்க. ஓகே. இந்த 3 டாட் எக்ஸ்பேண்ட் பண்ணி வியூ கம்ப்ளீஷன் சர்டிபிகேட் குடுத்தீங்கன்னா, உங்களோட சர்டிபிகேட் டவுன்லோட் ஆயிரும். அவ்வளோதான். இங்க இத எப்படி டவுன்லோட் பண்றது அப்படின்னா, நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம். அப்படி இல்லன்னா, பிரிண்ட் குடுத்துட்டீங்க அப்படின்னா, இந்த இடத்துல பிரிண்ட்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இங்க ஓகே, இந்த இடத்துல உங்களுக்கு பிரிண்ட் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். ஸோ இந்த பட்டன கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, டைரக்ட்டா சர்டிபிகேட் டவுன்லோட் ஆயிரும்.
ஓகே. கிரீன் டிக் வந்துருச்சு அப்படின்னா, நீங்க 3 டாட் இருக்கும் பாருங்க பக்கத்துல. டவுன்லோட் பண்ணிட்டீங்களா? சூப்பர். பிரிண்ட் குடுத்தீங்க அப்படின்னா, இந்த சர்டிஃபிகேட் உங்களுக்கு டவுன்லோட் ஆயிரும். நீங்க வந்து நேம் குடுத்து, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஐபிஎம் அப்படின்னு குடுத்துக்கிறேன். ஸோ, இப்ப இந்த சர்டிஃபிகேட் உங்களுக்கு டைரக்ட்டா உங்களோட சிஸ்டம்ல டவுன்லோட் ஆயிரும். ஓகே. ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான். ஓகேப்பா. டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா குட். ஸோ, வராதவங்க கோ டூ ஆக்டிவிட்டி ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா, திரும்ப அதே பேஜ் ஓப்பன் பண்ணீங்கன்னா, இது மாரி உங்களுக்கு என்னன்னா இந்த இடத்துல ஒரு பாப்அப் விண்டோ ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? ஓகே. கோ டூ ஆக்டிவிட்டி ஓப்பன் பண்ணீங்க, கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு திரும்ப இந்த பேஜ் இங்க ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம், எகைன் இந்த பேஜ் வந்தீங்க அப்படின்னா, டிட் யூ கம்ப்ளீட் திஸ் ஆக்டிவிட்டின்னு கேட்கும். இதுல எஸ் மார்க் கம்ப்ளீட் அப்படின்னு குடுக்கணும். புரிஞ்சுதா? கோ டூ ஆக்டிவிட்டி கிளிக் பண்ணிட்டு, இந்த கன்டென்ட்ட ஜஸ்ட் ரீட் பண்ணுங்க. கெட் பேக் டூ த மெயின் பேஜ். இதுல எஸ் மார்க் கம்ப்ளீட் குடுங்க. டைம் டியூரேஷன் இதுல எதுவும் நீங்க சேஞ்ச் பண்ண வேணாம். ஓகே. சப்மிட் குடுத்துருங்க. சப்மிட் குடுத்துட்டீங்கன்னா, இந்த பக்கத்திலேயே இருக்கும். பக்கத்துல 3 டாட் இருக்கும். அத எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. எக்ஸ்பேண்ட் பண்ணீங்க அப்படின்னா, வியூ கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் குடுங்க. ஓகே. எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு வியூ சர்டிஃபிகேட் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த இடத்துல சர்டிஃபிகேட் வந்து நேம் காட்டிரும். ஓகேவா? எரர் வருதா? எரர் வந்தா நீங்க திரும்ப ஆ ஓகே. எரர் வந்தா நீங்க அந்த லிங்க ப்ராப்பரா ஓப்பன் பண்ணுங்க. திரும்ப வந்து அந்த டேப குளோஸ் பண்ணிருங்க. குளோஸ் பண்ணிட்டு ப்ராப்பரா ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா வொர்க் ஆகும். ஓகே. இப்ப எனக்கு வந்து சாட்ல சொல்லுங்க. எத்தன பேரு டவுன்லோட் பண்ணியிருக்கீங்க? சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணவங்க எனக்கு சாட்ல ஆ எனக்கு ஜஸ்ட் உங்க ஹேண்ட்ஸ் மட்டும் ரைஸ் பண்ணீங்கன்னா போதும். எனக்கு ஒரு அக்னாலெட்ஜ்மென்ட் தான். ஸோ இத்தன பேர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, நம்ம நெக்ஸ்ட் ப்ராசஸ் நெக்ஸ்ட் வந்து போய்க்கலாம். இன்னும் டவுன்லோட் பண்ணல அப்படின்னா, நான் திரும்பவும் வேணா ஒன்ஸ் நான் உங்களுக்கு ரிப்பீட் பண்றேன். இன்னும் எத்தன பேர் டவுன்லோட் பண்ணவங்க இப்ப நான் கேட்கல. டவுன்லோட் பண்ணாம இருக்கவங்க எனக்கு சொல்லுங்க. ஒன்ஸ் மோர் ரிப்பீட் பண்ணவா? இல்ல வந்து அ எந்த ஸ்டெப்ல ஸ்டக் ஆயி நிக்கிறீங்கன்னு எனக்கு சொன்னீங்கன்னா, நான் திரும்ப அதுலருந்து உங்களுக்கு நான் சொல்லுவேன். ஏதாவது ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கப்பா சாட்ல. ஓகே கார்த்திக் இன்னும் டவுன்லோட் பண்ணல. ஓகே. முருகேஷன் ஓகேப்பா. அன்லாக் நௌன்னு வருதா? அன்லாக் நௌன்லாம் வராதுப்பா. ஓகே. ஃபர்ஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் நான் திரும்பவும் ஒன்ஸ் இந்த லிங்க்க நான் அனுப்பிச்சுர்றேன் ஃபர்ஸ்ட்டு. இந்த லிங்க்க நீங்க சிங்கிள் கேரக்டர் கூட மிஸ் பண்ணக்கூடாது. திரும்ப நான் அனுப்பிச்சிருக்கேன். இத ஓப்பன் பண்ணிட்டு ஓகே இதுல நேம் நான் சொல்றேன் இப்ப உங்களுக்கு. இப்ப இந்த இடத்துல இப்ப நான் அனுப்பிச்ச லிங்க் ஓப்பன் பண்ணீங்கன்னா, இது மாரி பேஜ் ஓப்பன் ஆயிருக்கும். ஓகேவா? இப்ப இத பார்த்து அப்படியே ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும் இப்போ கம்ப்ளீட் பண்ணுங்க குயிக்கா. கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா? ஸோ இதான்ப்பா லாஸ்ட்டு. இதுக்கப்புறம் நான் ரிப்பீட் பண்ண மாட்டேன். எனக்கு டவுட் இருந்தா இப்பயே கேளுங்க. ஓகே. ஸோ திரும்ப நான் ஒன்ஸ் ரிப்பீட் பண்றேன். இந்த லிங்க் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஸோ ஃபர்ஸ்ட்டு சைன் அப் வித் கூகுள் அப்படின்னு இருக்கும். ஓகே. சைன் அப் வித் கூகுள் குடுத்துருங்க. சைன் அப் வித் கூகுள் குடுத்துட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து உங்களோட மெயில் ஐடி செலக்ட் பண்ண சொல்லும். சூஸ் யுவர் கரெக்ட் மெயில் ஐடி. மெயில் ஐடி குடுத்துட்டீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் வந்துட்டு ஓகே மெயில் ஐடி குடுத்துட்டீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் தான் கேட்கும். ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா, நீங்க ஜஸ்ட் உங்க ஃபிரெண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஓகே. இப்ப ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட நேம் வந்து ஃபில் பண்ணிருங்க. உங்க பேர் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் லித்தீஷ் லித்தீஷ் இருக்கு அப்படின்னா, ஓகே இப்ப வந்து லித்தீஷ் அப்படின்னு வச்சுப்போம். ஓகே உங்க பேரு, உங்க வந்து உங்களோட இனிஷியல் வந்து நீங்க குடுத்துருங்க. ஓகேங்களா?
ஸோ உங்களோட பேரு அண்ட் இனிஷியல் இது 2 குடுத்ததுக்கப்புறம் கண்ட்ரி செலக்ட் பண்ணுங்க. லொகேஷன் செலக்ட் பண்ணுங்க. அதோட சாம்பிள் இங்க இருக்கு. ஓகே. நேமு, அடுத்து கண்ட்ரி அண்ட் லொகேஷன். இது குடுத்ததுக்கப்புறம் இது ஃபர்ஸ்ட்டு இது முடிச்சுட்டீங்கன்னா, இந்த இத எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. இந்த டிராப் டவுன் பட்டன் மாரி இருக்கும். இது 2யும் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. ஸோ அது 2யும் எக்ஸ்பேண்ட் பண்ணீங்க அப்டின்னா, உங்களுக்கு அடுத்த இன்ஃபர்மேஷன் நீங்க குடுக்கணும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்டின்னா, உங்களோட ஏஜ் கேட்டகரி அண்ட் ஸோ நீங்க காலேஜ் ஸ்டூடண்ட். ஸோ காலேஜ் ஸ்டூடண்ட் குடுத்துருங்க. ஓகே. ஸோ இத ஃபில் பண்ணிட்டீங்க. அடுத்து 2nd இது ஃபில் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட் வந்து 3 எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. 3 எப்படி எக்ஸ்பேண்ட் பண்றதுன்னா, இங்க இருக்கு அந்த பட்டனு. ஸோ இத எக்ஸ்பேண்ட் பண்ணீங்க அப்டின்னா, இது 3மே டிக் பண்ணிக்கங்க. டிக் பண்ணிட்டு சப்மிட் பட்டன கிளிக் பண்ணுங்க. சப்மிட் பட்டன கிளிக் பண்ண உடனே ஆ சப்மிட் பட்டன ஒன்ஸ் நீங்க கிளிக் பண்ணி முடிச்சுட்டீங்க அப்டின்னா, இது மாரி கேட்கும். இதுல லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ் குடுத்துருங்க. அவ்வளோதான். இந்த பேஜ்லாம் வராது. இதுக்கப்புறம் உங்களுக்கு சக்சஸ்ன்னு காமிச்சுரும். ஓகே. லாங்குவேஜ செலக்ட் பண்ணிட்டீங்க அப்டின்னா, தட்ஸ் இட். அதுக்கப்புறம் உங்களுக்கு டைரக்ட்டா சக்சஸ்ன்னு வந்துரும். ஸோ அந்த ஒன்ஸ் சக்சஸ் அப்டின்னு வந்ததுக்கப்புறம் நீங்க உங்களோட உங்களோட இந்த மாரி பேஜ் வந்து ஓப்பன் ஆயிருக்கும். சக்சஸ்ஃபுல்லி ரெஜிஸ்டர்ட் அப்டின்னா, அடுத்து ஃபைனலா இது மாரி உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இதுல ஓப்பன் ஆனதுக்கப்புறம் டைரக்ட்டா உங்களோட கோர்ஸ் நேம் காமிக்கும். இங்க கீழ வந்தீங்க அப்டின்னா, உங்களோட கன்டென்ட் ஓகே. ஸோ கோ டூ ஆக்டிவிட்டி அப்டின்னு இருக்கும். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் கிளிக் கோ டூ ஆக்டிவிட்டி அப்டிங்கிறத கிளிக் பண்ணுங்க. ஸோ கிளிக் பண்ணீங்க அப்டின்னா, உங்களோட கோர்ஸ் கன்டென்ட்ல என்னென்னலாம் இருக்கு அப்டின்னு காட்டும். இது எல்லாமே கன்டென்ட் தான். நீங்க ஃப்ரீ டைம் இருக்கும்போது இத ஒவ்வொன்னும் லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ கோபைலட்னா என்ன? இதுல வந்து வேர்ட் எக்ஸல் எப்படி ஒர்க் பண்றது? எல்லாமே இங்க இருக்கு. ஓகே. இதுல பாருங்க. சில எல்லா கன்டென்ட்டும் நீங்க ரீட் பண்ணிக்கலாம். திரும்ப இங்க வாங்க. இத இப்படி சும்மா ரீட் பண்ணிட்டு இந்த பக்கம் வந்தீங்க அப்டின்னா, இது மாரி டிட் யூ கம்ப்ளீட் திஸ் ஆக்டிவிட்டி அப்டின்னு கேட்கும். இங்க டைரக்ட்டா எஸ் மார்க் கம்ப்ளீட் அப்டின்னு ஒரு ஆப்ஷன் வரும். பாப் அப் ஆகும். அத கிளிக் பண்ணீங்க அப்டின்னா, உங்களுக்கு டைம் டியூரேஷன் கேட்கும். டிஃபால்ட் தான். நீங்க எதுவுமே இங்க சேஞ்ச் பண்ண வேண்டாம். டைரக்ட்டா சப்மிட் பண்ணிருங்க. சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு கிரீன் கலர்ல டிக் வந்திருக்கும். உங்க கோர்ஸ் நேம் குடுத்துட்டு, அதுக்கு கீழ கிரீன் கலர் டிக் வந்திருக்கு. இப்ப எத்தன பேத்துக்கு கிரீன் கலர் டிக் வந்திருக்கு? எனக்கு சாட்ல சொல்ல முடியுமா? இப்ப கிரீன் கலர் டிக் வந்துருச்சு. சர்டிபிகேட் டவுன்லோட் பண்றதுக்கு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்டின்னா, நீங்க எனக்கு சாட்ல சொல்லுங்க. அடுத்த ஸ்டெப் நான் சொல்றேன். சோ ஹவ் மெனி ஆஃப் யூ கெட் கிரீன் கலர் டிக் மார்க்? எனக்கு சாட்ல இன்ஃபார்ம் பண்ணுங்கம்மா. இந்த மாரி எனக்கு சர்டிபிகேட் நேம்க்கு விச் மீன்ஸ் அந்த கோர்ஸ் கீழ எனக்கு டிக் மார்க் வந்துருச்சு அப்டின்னா, ஒண்ணும் இல்ல. இந்த சர்டிபிகேட் நேம்க்கு கீழ கோ டூ ஆக்டிவிட்டி கிளிக் பண்ணுங்க. திரும்ப அதே பேஜ்க்கே வாங்க. இது மாரி டிட் யூ கம்ப்ளீட் திஸ் ஆக்டிவிட்டின்னு கேட்கும். எஸ் மார்க் கம்ப்ளீட் குடுங்க. சப்மிட் குடுத்துருங்க. ஓகே. சப்மிட் குடுத்துட்டீங்க அப்டின்னா, உங்களுக்கு டைரக்ட்டா உங்களோட கோர்ஸ் நேம் வந்து கோர்ஸ் நேம் இருக்கும். அதுக்கு கீழ கம்ப்ளீட்டட் அப்டின்னு காட்டும். புரிஞ்சுதா? இந்த மாரி கம்ப்ளீட்டட்ன்னு காமிச்சது அப்டின்னா, இங்க 3 டாட் இருக்கும். ஸோ இந்த 3 டாட்ட எக்ஸ்பேண்ட் பண்ணீங்க அப்டின்னா, உங்களுக்கு உங்களோட சர்டிபிகேட் கிடைச்சிரும். ஓகேவா? இது நீங்க வேணும்னா பிரிண்ட் குடுத்துடலாம். பிரிண்ட் குடுத்துட்டீங்க அப்டின்னா, டைரக்ட்டா பிரிண்ட் குடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கங்க. ஓகே. லிங்க் நான் இப்ப ஷேர் பண்ணியிருக்கேன். கம்ப்ளீட் பண்ணாதவங்க இப்ப குயிக்கா இந்த சர்டிபிகேட்ட கம்ப்ளீட் பண்ணிட்டு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. புரிஞ்சுதா? ஓகே. இதுவரைக்கும் புரிஞ்சதா? ஏதாவது டவுட் இருந்தா எனக்கு சாட்ல சொல்லுங்கப்பா. இப்ப எத்தன பேர் சர்டிபிகேட் டவுன்லோட் பண்ணியிருக்கீங்க? இந்த சர்டிபிகேட் எத்தன பேர் எடுத்திருக்கீங்க? சாட்ல இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே. சூப்பர். ஸோ லிங்க் உங்களுக்கு நான் எத்தன டைம் வேணாலும் அனுப்புறேன். இல்ல உங்க ஃபிரெண்ட்ஸ்ட்ட வேணாலும் நீங்க லிங்க் வாங்கிக்கலாம். பட் அதுல ஒரு கேரக்டர் மாறக்கூடாது. அது ஈக்குவலா எல்லாமே இதா இருக்கணும். சூப்பர். ஓகேப்பா. ஸோ மேக்ஸிமம் எல்லாரும் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னு நெனைக்கிறேன். ஆ
அபினேஷ், நான் உங்களுக்கு டைரக்டாவே லிங்க் அனுப்புறேன்ப்பா. ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே. ஸோ ஸோ இதுவரைக்கும் கிளியரா புரிஞ்சுதா? ஓகே, நெக்ஸ்ட் ப்ராசஸ் போலாமா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம கன்டென்ட் பார்க்கலாம். டவுன்லோட் பண்றதா? இங்க பாருங்க. இந்த 3 டாட்ட எக்ஸ்பேண்ட் பண்ணணும். இங்க ஒரு 3 டாட் இருக்கும். அந்த 3 டாட்ட கிளிக் பண்ணுங்க. 3 டாட்ட கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, வியூ கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட். தட்ஸ் இட். சைன் அப் ஆகலன்னா, நீங்க திரும்ப அந்த லிங்க் ஓப்பன் பண்ணுங்க. இன்காகினிட்டோ மோட்ல ட்ரை பண்ணி பாருங்க. யு யுவராஜ். சைன் அப் ஆகும். ஆகாமலாம் இருக்காது. ஸோ ட்ரை அகைன். சேம் லிங்க். நீங்க அத அப்படியே கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணாம, ப்ராப்பரா அந்த லிங்க் ஓப்பன் பண்ணுங்க. மேக்ஸிமம் ஐ சஜெஸ்டட் குரோம் ப்ரௌசர நான் சஜஷன் பண்றேன். அதுல வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்கம்மா. ஓகேங்களா? குரோம் ப்ரௌசர் தான் பெட்டரா இருக்கும். ஓகே. குரோம் ப்ரௌசர்ல ஓப்பன் பண்ணுங்க. டிஃபால்ட் ப்ரௌசர்ல இந்த மாரி எரர் வர சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ ஐ சஜெஸ்டட் குரோம் ப்ரௌசர். ஓகே. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம கன்டென்ட் பார்க்கலாம். ஓகே. நம்ம லாஸ்ட் செஷன்ல எக்ஸல் பத்தி தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஸோ நம்ம அதோட கன்டினியூஷனையும் நம்ம இப்ப பார்க்க போறோம். ஸோ இப்ப எனக்கு சர்டிஃபிகேட் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா, எனக்கு அகைன் ஒன்ஸ் அக்னாலெட்ஜ்மென்ட் பண்ணுங்க சாட்ல. கிவ் மீ த அக்னாலெட்ஜ்மென்ட். எத்தன பேர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க? கம்ப்ளீட்டடா, சூப்பர். பிரிண்ட் எடுக்க வேணாம்ப்பா. நீங்க வந்து அத பிரிண்ட் எடுத்து உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்க அத பிரிண்ட் எடுத்து வச்சுக்கங்க. அப்படி இல்லன்னா, நீங்க அப்படியே டிஜிட்டல் காப்பியா யூஸ் பண்ணிக்கங்க. இந்த லிங்க் மாரி ஒண்ணு ஷேர் பட்டன கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஒரு லிங்க் கிடைக்கும். இதுதான் உங்க சர்டிஃபிகேட் லிங்க். இது நீங்க எங்க வேணா யூஸ் பண்ணிக்கலாம். இது நீங்க காப்பி பண்ணிட்டு ஓகே. ஸோ அந்த லிங்க் ஓப்பன் பண்ணீங்கன்னா, உங்களோட சர்டிஃபிகேட் டைரக்ட்டாவே ஓப்பன் ஆயிரும். இங்க பாருங்க, இது உங்களோட சர்டிஃபிகேட். இது எங்கருந்து எடுக்கிறதுனா, இந்த லிங்க டைரக்ட்டா ஷேர் பட்டன் கிளிக் பண்ணி நீங்க எடுத்துக்கலாம். ஸோ ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம அடுத்து வந்து எக்ஸல் அ பார்க்கலாம். ஸோ ஐ ஹோப் இது வரைக்கும் உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஓகேப்பா. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம எக்ஸல் வந்து பார்க்கலாம். ஃபினிஷ்டா? எனக்கு ஒன்ஸ் அக்னாலெட்ஜ் பண்ணுங்க. எவரிஒன் இஸ் ஃபினிஷ்ட் ரைட்? ஃபினிஷ் பண்ணிட்டீங்கன்னா, எனக்கு அட்லீஸ்ட் ஹேண்ட்ஸ் ஆச்சு ரைஸ் பண்ணுங்க. எனக்கு அப்பதான் தெரியும். நீங்க முடிச்சிட்டீங்க அப்டின்ட்டு. குட். ஃபினிஷ். காப்பி எடுக்க வேணாம்ப்பா. நீங்க வந்து அத டைரக்ட்டா நீங்க பிரிண்ட் குடுத்துக்குங்க. சைன் அப் ஆகலன்னா, நீங்க திரும்ப எஸ் இன்காக்னிட்டோ மோட்ல வந்து ட்ரை பண்ணுங்க. அந்த லிங்க ப்ராப்பரா ஓப்பன் பண்ணுங்க. விச் மீன்ஸ் அதுல ஏதாவது ஒரு சிங்கிள் கேரக்டர் மிஸ் ஆனாலும் வராது. ப்ராப்பரா ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓகே. ஸோ நம்ம நெக்ஸ்ட் டாபிக் வந்து எக்ஸெல் பத்தி அ பார்க்கலாம்.
ஸோ எக்ஸெல் ஸ்பெசிஃபிக்கா நம்ம எதுக்காக யூஸ் பண்றோம் அப்டின்னா, ஒரு டேட்டா வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்றதுக்காக எக்ஸெல் வந்து ஸ்பெசிஃபிக்கா யூஸ் பண்றோம். ஆ அது மட்டும் இல்லாம நம்ம போன செஷன்லயே பார்த்தோம். இத வச்சு நம்மளால ஒரு டேபிள்ல வந்து கிராஃபிக்கல் ஃபார்மேட்டுக்கு கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இதுல மேத்தமேட்டிக்கல் ஃபங்ஷன்ஸும் உங்களுக்கு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இது மாரி சோ மெனி டிஃபரண்டான ஆப்ஷன்ஸ்லாம் இந்த எக்ஸெல்ல நம்மளால பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து ரொம்பவே ஈஸியா இருக்கும் கம்பேர் தென் எனி அதர் புரோகிராமிங் சாஃப்ட்வேர விட இது ரொம்பவே ஈஸியா இருக்கும். நீங்க ஒரு டேட்டாவ ஆர்கனைஸ் பண்றதுக்கு. இதுல டேஷ்போர்ட்ஸ்லாம் நீங்க கிரியேட் பண்ணிக்க முடியும். டேஷ்போர்ட்ஸ், ரிப்போர்ட்ஸ் எடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ போன செஷன்லயே நான் வந்து உங்களுக்கு ஆ இது பார்த்தோம். பிவோட் சார்ட் பார்த்தோம். தென் வந்து ஓகே. ஆம் குட் வசந்த் பாண்டியே. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒரு அன்ஈவன் ராவ் டேட்டாவ நம்மளால வந்து ஒரு ஈவனா ஒரு டேபிளர் ஃபார்மேட்டுக்கு மாத்த முடியும். பை த ஹெல்ப் ஆஃப் பவர் குவெரி அப்படின்னு ஒண்ணு பார்த்தோம். ஸோ அது மூலியமா என்ன பண்ண முடியும்? ஒரு அன்ஈவன் டேட்டாவ ஒரு நார்மலான ஒரு இதுக்கு வந்து கொண்டு வர முடியும். ஓகேங்களா? ஸோ இதுல சில ஃபீச்சர்ஸ் நம்மளுக்கு இருக்கு. அதுல என்னலாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேட்டா ஆர்கனைசேஷன் பண்றது ஈஸி. சார்ட்ஸ் அண்ட் கிராஃப்ஸ் பண்ண முடியும். தென் வந்து இதுல ஃபார்முலாஸ் அண்ட் கால்குலேஷன்ஸ்லாம் ரொம்பவே ஈஸியா பண்ணிக்க முடியும். ஆ இது ரொம்பவே இன்டராக்டிவா இருக்கும். ஏன்னா இன்டர்ஃபேஸ் எல்லாமே நீங்க வந்து ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ற மாரி தான் இருக்க போகுது. சயன்ஸ் எக்ஸ்பெரிமென்ட்ஸ் டேட்டாஸ்லாம் நீங்க ஈஸியா வந்து கேதர் பண்ணி அத நீங்க இது பண்ணிக்க முடியும். விச் மீன்ஸ் ஒரு டேபுலரா கன்வெர்ட் பண்ணி அத மானிட்டர் பண்ணிக்கலாம். கிராஃபிக் ஃபார்மேட்டாவும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது எக்ஸெல்னாவே உங்களுக்கு காமனா இந்த சாஃப்ட்வேர் லுக்கிங் லைக் உங்களோட இத ஓப்பன் பண்ணீங்க அப்டின்னா, உங்களுக்கு ராவ்ஸ் அண்ட் காலம்ன்ஸ் இது மாரி இருக்கும். இதுல நீங்க உங்களோட கன்டென்ட்ட நீங்க ஆட் பண்ற மாரி இருக்கும். ஓகேங்களா? ஸ்பெசிஃபிக்கா எங்கெல்லாம் எக்ஸெல் யூஸ் பண்றாங்க அப்டின்னா, டேட்டா என்ட்ரி பண்றதுக்காகவும், ஸ்டோரேஜ்க்காகவும், தென் வந்து கால்குலேஷன் ஏதாவது பிக் சைஸ் கால்குலேஷன்ஸ் இருக்கு அப்டின்னா, அத வந்து யூஸ் பண்றது. ஆ ரெஜிஸ்ட்ரேஷன் ரிலவன்ட்க்காக இது யூஸ் பண்றோம். டேட்டா விசுவலைசேஷன்ல ரொம்பவே எக்ஸெல் வந்து சப்போர்ட்டிவா இருக்கும். ஓகேங்களா? டேட்டா விசுவலைசேஷன் அப்டின்னா, ஆ இந்த மாரி ஒரு அன்ஈவன் டேட்டாவ நம்மளுக்கு இந்த மாரி கிராஃபிக்கலா ரெப்ரசன்ட் பண்ணி காட்டும். ஸோ அதுதான் விசுவலைசேஷன் அப்டிங்கிறது. அண்ட் காலண்டர் அண்ட் ஷெட்யூல்லாம் இதுல ஈஸியா பண்ணிடலாம். ஓகேங்களா? ஓகே. நான் எகைன் அத ரிப்பீட் பண்றேன். ஃபியூ மினிட்ஸ் நம்ம அந்த கன்டென்ட்ட பார்த்துட்டு, ஆஃப்டர் தட் நான் எகைன் உங்களுக்கு இந்த ப்ராசஸ் நான் திரும்ப உங்களுக்கு ரிப்பீட் பண்றேன். ஓகேங்களா? ஏன்னா 2 ஹவர்ஸ் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷனே பார்க்க முடியாது. நம்ம கன்டென்ட் அட்லீஸ்ட் பார்த்துரலாம். ஆஃப்டர் தட் நான் வந்து உங்களுக்கு அத எக்ஸ்ப்ளைன் பண்றேன் திரும்ப. ஓகே. ஓகே. இப்ப இந்த எக்ஸெல் டைரக்ட்டா நான் இங்க ஓப்பன் பண்ணிர்றேன். இதுல வந்து நான் போன செஷன்ல நான் சொல்லியிருந்தேன். நீங்க வந்து டைரக்ட்டா வந்து அ யூ சி இதுல வந்து டைரக்ட்டா ரைட் கிளிக் பண்ணீங்க அப்டின்னா, உங்களுக்கு நியூல மைக்ரோசாஃப்ட் எக்ஸெல் அப்டின்னு இருக்கும். இத கிளிக் பண்ணீங்க அப்டின்னா, நீங்க டைரக்ட்டா இந்த எக்ஸெல் ஷீட்ட ஓப்பன் பண்ணிக்கலாம். ரிப்போர்ட் ரெடி பண்ணிக்கலாம். ஓகே. இதுல ஆம் ஸோ இந்த ஓகே சூப்பர் கார்த்திக். ஓகே. இதுல வந்துட்டு உங்களுக்கு அ டைரக்ட்டா நான் இத ஓப்பன் பண்ணிர்றேன். ஸோ போன செஷன்ல நான் உங்களுக்கு இந்த டைரக்ட்டா யூ நோ இதுல வந்து நம்ம டேபிள்ஸ் கிரியேட் பண்ணி நம்ம பார்த்திருந்தோம். கரெக்ட்டா? இதுல நம்ம இன்னைக்கு டெம்ப்ளேட்ஸ் மாரி ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கு. அத பத்தி பார்த்துரலாம். இதுல வந்து பார்த்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு இங்க பாருங்க டெம்ப்ளேட்ஸ் அப்டின்னு இருக்கு பேரு. அதுல வந்து சொல்லியிருந்தாங்கல்ல, நீங்க வந்து காலண்டர்ஸ்லாம் ஷெட்யூல் பண்ணிக்க முடியும். தென் வந்து அ இன்வாய்ஸஸ்லாம் இதுல ஈஸியா ரெடி பண்ண முடியும். அந்த மாரி ஒரு ஆப்ஷன் தான். இப்ப இந்த ஃபைல கிளிக் பண்ணீங்க அப்டின்னா, உங்களுக்கு டைரக்ட்டா இங்க வந்து ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? நியூன்னு இருக்கும். இதுல உங்களோட ஆ பிசினஸ் பத்தி இருக்கு அப்டின்னா, நீங்க வந்து இன்வாய்ஸ் கிரியேட் பண்றது, காலண்டர்லாம் கிரியேட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இன்வாய்ஸ் கிரியேட் பண்றது நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன். இங்க பாருங்க. டிஃபால்ட்டாவே இருக்கு. நான் வந்து இப்ப கிரியேட் அப்டின்னு குடுத்துட்டேன் அப்டின்னா, உங்களுக்கு ஒரு இன்வாய்ஸ் வந்து இங்க கிரியேட் பண்ணிக்க முடியும். ஓகே யூ சி உங்களோட கம்பெனி நேம் வந்து நீங்க இங்க குடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே. உங்களோட கம்பெனி நேம், ஆ உங்களோட அட்ரஸ், பில்லிங் அட்ரஸ் இது வந்து ஒரு காமன் இன்வாய்ஸ் மெத்தட் தான். ஓகேங்களா? இதுல என்னென்ன டிஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து இருக்கு. உங்களோட ஓகே. லேப்டாப் சும்மா நான் வந்து ஆட் பண்றேன். ஓகே.
இங்க பாருங்க. இங்க நான் வந்து வேல்யூஸ் ஆட் பண்ணோனே ஆட்டோமேட்டிக்கா எனக்கு அது கால்குலேஷன் பண்ணிருச்சு. டோட்டல் காஸ்ட் வந்து எவ்வளோ? டாக்ஸ் ரேட் வந்து நான் வந்து ஒரு 0.2% அப்படின்னு குடுத்தேன் அப்படின்னா, அதுல வந்து டாக்ஸ் உங்களுக்கு ஆட் ஆயி அதோட அவுட்புட் இங்க வந்துரும். ஓகே. அடிஷனல் காஸ்ட் இல்ல ஒரு 450 எக்ஸ்ட்ரா ஆட் பண்றேன். ஆட்டோமேட்டிக்கா அத சம்மரைஸ் பண்ணி எனக்கு அவுட்புட்ல குடுத்துரும். ஓகே. இதுல நான் வந்து நான் இதுல எந்த ஃபார்முலாஸ் எதுவுமே நான் யூஸ் பண்ணல. டைரக்ட்டா எனக்கு அவுட்புட் இங்க வரும். ஓகேங்களா? இது பேர் வந்து என்னன்னா, டெம்ப்ளேட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே. ஸோ இது பேரு இன்வாய்ஸ் டெம்ப்ளேட். ஓகே. இது எங்கருந்து எடுக்கணும் அப்படின்னா, ஃபைல்ல போயிட்டு உங்களுக்கு இங்க நியூல இங்க இருக்கும். ஓகேவா? இந்த மாரி ஓகே. நான் திரும்ப ரிப்பீட் பண்றேன். நம்ம போனதுல வந்து டைரக்ட்டா நானா வந்து என்ன பண்ணேன், ஒரு டேபிள் இங்க கிரியேட் பண்ணி மேனுவலா நான் வந்து கால்குலேஷன் குடுத்தேன் ஞாபகம் இருக்கா? பட் இந்த டைம் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்டின்னா, டெம்ப்ளேட்ஸ யூஸ் பண்ணியிருக்கேன். இங்க பார்த்தீங்கன்னா, டிஃபால்ட்டா டெம்ப்ளேட்ஸ் இருக்கு. டெம்ப்ளேட் அப்டின்னா, ஆல்ரெடி அங்க வச்சிருப்பாங்க. இப்ப நீங்க போய் மேனுவலா எதுவும் கால்குலேஷன் எதுவுமே பண்ண தேவையில்ல. டைரக்ட்டா இத எடுத்துட்டு, இங்க கிரியேட்ன்னு குடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது இங்க ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆயிரும். இது ஃபர்ஸ்ட்டு இந்த இன்வாய்ஸ்னா என்ன அப்டின்னா, இப்ப நீங்க வந்து ஒரு கம்பெனி வச்சிருக்கீங்க. ஓகேங்களா? நீங்க வந்து ஒரு லேப்டாப் சர்வீஸ் கம்பெனி வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த கம்பெனில உங்க கஸ்டமர் வந்து உங்ககிட்ட ரீப்பேர் பண்றாங்க, இல்ல பர்ச்சேஸ் பண்றாங்க. அப்ப பர்ச்சேஸ் பண்ணும்போது நீங்க என்னென்ன பில்லு குடுப்பீங்கல்ல? இவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. இதுவே கம்பெனியா வந்து உங்ககிட்ட வந்திருந்தா, புரியுதா நான் என்ன சொல்றேன்ட்டு? நீங்க வந்து ஒரு கம்பெனி வச்சிருக்கீங்க. ஓகேங்களா? இது வந்து ஏங்கிற ஒரு கம்பெனி. இந்த ஏங்குற கம்பெனில என்னெல்லாம் சர்வீசஸ் இருக்குன்னா, இவங்க லேப்டாப்ஸ், மொபைல் ஃபோன்ஸ், டேப்லெட்ஸ்லாம் சேல் பண்றாங்கன்னு வச்சுப்போம். இப்ப இந்த கம்பெனில கஸ்டமர்ஸா வந்து யார் வராங்கன்னா, இன்னொரு கம்பெனி வராங்க. இவங்களுக்கு வந்து ஒரு பிங்கிற ஒரு கம்பெனி இருக்காங்க. இவங்க வந்து மொத்தமா எஜுகேஷன் ரிலவன்ட்டா இருக்கிற கம்பெனி. இவங்க வந்து இவங்க கூட டை அப் வச்சுட்டு, இவங்க கிட்ட பர்ச்சேஸ் பண்றாங்க. என்னலாம் பர்ச்சேஸ் பண்றாங்க அப்டின்னா, லேப்டாப்ஸு, மொபைல் ஃபோன்ஸு எல்லாமே பர்ச்சேஸ் பண்றாங்க. அப்ப இந்த ஏங்குற கம்பெனி என்ன அனுப்புவாங்க அப்டின்னா, ஒரு இன்வாய்ஸ் அனுப்புவாங்க. ஓகே, இன்வாய்ஸ். அதுதான் இங்க இருக்குது. அதுதான் இங்க இருக்கிறது. புரியுதா? புரிஞ்சுதா எல்லாத்துக்கும்? நான் என்ன சொல்றேன்னு? புரிஞ்சுதாப்பா? அந்த இன்வாய்ஸ் தான் இங்க இருக்கிறது. இப்ப அந்த இன்வாய்ஸ் வந்து இப்ப இவங்க வந்து யாருன்னா, ஒரு பிசி கம்பெனி. பிசின்னா ஓகே லேப்டாப் சேல் பண்றவங்க. லேப்டாப், கம்ப்யூட்டர் ஆக்சஸரீஸ் எல்லாமே விக்கிறவங்க. ஓகேங்களா? ஓகே. ஓகே. ஸோ நான் லிங்க் தானே. ஓகே. ஸோ இப்ப இந்த கம்பெனியோட டீட்டெயில்ஸ்லாம் இங்க குடுத்துக்கலாம். லோகோ வேணாலும் நீங்க மாத்தலாம். ஸோ இப்ப இந்த இன்ஃபர்மேஷன்லாம் குடுத்துட்டு, இங்க அந்த கஸ்டமர் என்னலாம் கேட்டிருக்காங்க. ஸோ லேப்டாப்ஸ் இன்ட்டு 2 அவங்க வந்து ஒரு லேப்டாப் நான் வந்து ஒரு லேப்டாப்போட பிரைஸ் வந்து 15,000க்கு நான் விக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அப்ப நான் இந்த இடத்துல வெறும் 50,000 என்டர் பண்ணிட்டேன் அப்டின்னா, எனக்கு 50,000 வந்துரும். அது கூட வந்து ஸ்டார் 2 குடுத்தேன் அப்டின்னா, எனக்கு சரி. அப்ப இங்க வந்துட்டு இவங்க என்ன ஆட் பண்ணியிருக்காங்க அப்டின்னா, $15,000 டோட்டல் அமௌண்ட் தான் வருது. இப்ப நம்ம தனித்தனியா தான் ஆட் பண்ண மாரி முடியும். ஓகேங்களா? ஸோ ஒரு ஒரு லேப்டாப்போட பிரைஸ் இவ்ளோ வருது. ஸோ நான் அப்டியே இந்த பக்கம் டிராக் பண்ணிட்டு எகைன் ஒரு 50,000 வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாரி குடுத்தீங்கன்னா, அமௌண்ட் வந்து இங்க சம் ஆயி வந்துரும். ஓகே. ஒரு லேப்டாப்போட பிரைஸ் இவ்வளோ வருது அப்டின்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து மொபைல் ஃபோன்ஸ். 3 வந்து மொபைல்ஸ் 20,000. ஓகே. ஸோ டோட்டல் அமௌண்ட் இங்க வந்துரும். டாக்ஸ் ரேட் வந்து ஒரு 0.18% 0.18. ஓகே. அண்ட் அடிஷனல் சார்ஜஸ் 500. இவ்வளோ அமௌண்ட் வந்து அவங்க பே பண்ற மாரி இருக்கும். இது மாரி இன்வாய்ஸ் நீங்க ரெடி பண்ணலாம். பை தி ஹெல்ப் ஆஃப் இந்த டெம்ப்ளேட்ஸ வச்சு நீங்க ரெடி பண்ண முடியும். அது மட்டும் இல்ல. இதுல வந்து கம்ப்ளீட்டட்ன்னு வந்துருச்சுன்னா, சர்டிபிகேட் டவுன்லோட் பண்ணிருங்க கார்த்திக். கம்ப்ளீட்டட் அப்டின்னா, கார்னர்ல ஒரு 3 டாட் இருக்கும். அத எக்ஸ்பேண்ட் பண்ணி சர்டிபிகேட் டவுன்லோட் பண்ணிருங்க. புரிஞ்சுதா?
ஓகே. நெக்ஸ்ட் வந்து இங்க பாருங்க. அடுத்து வந்து நீங்க இதுல அடுத்து என்னென்னலாம் மோர் டெம்ப்ளேட்ஸ் குடுத்தீங்கன்னா, இன்னும் நெறைய இருக்கு இதுல. இதுல வந்து உங்களுக்கு ஆ லிஸ்ட் வந்து ரெடி பண்ணலாம். ஓகே. இது மாரி சோ மெனி டெம்ப்ளேட்ஸ் அவைலபிளா இருக்கும். ஓகே. இதுல வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா, கேலண்டர்ஸ் இருக்கு. ஓகே. இந்த இமேஜ் வச்சு கேலண்டர்லாம் வருதுல்ல. அந்த ஃபோட்டோலாம் வச்சு கேலண்டர்ஸ் டிசைன் பண்றாங்கல்ல, அதெல்லாம் இதுல இருக்கு. இங்க பாருங்க. இப்போ நான் குடுத்துட்டேன் அப்டின்னா, எனக்கு இங்க கேலண்டர் வந்து கிரியேட் ஆயிரும். ஓகே. இன்னைக்கு கேலண்டர்ஸ் வந்து இருக்கும். ஓகே. அந்த கேலண்டர்ல நீங்க ஏதாவது பிக்சர்ஸ் ஆட் பண்றது, அதெல்லாம் கூட நீங்க இதுல பண்ணலாம். ஓகே. ஸோ கேலண்டர்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் வந்துட்டு மோர் டெம்ப்ளேட்ஸ் போனீங்க அப்டின்னா, ஆ சார்ட்ஸ், பட்ஜெட் இப்போ உங்களோட பட்ஜெட் நீங்களே இது பண்ணலாம். இப்ப நீங்க டெய்லி எவ்வளோ ஸ்பெண்ட் பண்றீங்க அப்படிங்கிறத இதுல நீங்க ஆட் பண்ணிட்டு வரலாம். ஓகேங்களா? எவ்வளோ பட்ஜெட் தேவைப்படுது. ஃபியூச்சர்ல ஏதாவது பிளான் பண்றீங்க அப்படின்னா, இங்கேயே எல்லாமே இருக்கு. நீங்க அதுக்கேத்த மாரி டெம்ப்ளேட்ஸ் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். பர்சனல் யூஸ் குடுத்தீங்கன்னா, அதுக்கு ரிலவென்ட்டா பர்சனலா என்னென்ன இது இருக்கு. லோன் ஏதாவது இருக்கு அப்படின்னா, அத வந்து கால்குலேஷன் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்க வந்து லோன் கால்குலேட்டர் யூஸ் பண்றேன். ஓகே. டோட்டல் லோன் அமௌண்ட் வந்து 10 $10,000 போட்டிருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் வந்து நான் வந்து 7% போடுறேன். ஓகே. லோன் பீரியட் 10. ஓகே. இத எப்ப நீங்க கம்ப்ளீட் பண்ணீங்க? லோன் சம்மரி என்ன? எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணியிருக்கீங்க? பிரின்சிபல் அமௌண்ட் என்ன? ஸோ எப்ப அந்த லோன் எண்ட் ஆகும்? எல்லாமே இதுவே கால்குலேட் பண்ணி குடுத்துரும். ஓகே. இது நீங்க எதுவுமே பண்ண தேவையில்ல. ஈவன் அதோட சார்ட் இங்க காமிச்சிரும். இது மாரி சிம்பிளா நீங்க என்ன பண்ண முடியும்? டெம்ப்ளேட்ஸ யூஸ் பண்ணி இந்த அளவுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இந்த எக்ஸெல் ஷீட்ல. ஓகே. இவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இதுல இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இதுல பிளாங்க் எக்ஸெல் ஷீட்ல நம்ப போன செஷன்ல பார்த்த மாரி உங்களுக்கு இங்க இங்க இருக்கிற ஆப்ஷன்ஸ நீங்க யூஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ இதுல நம்ம டூ ஸ்டூடண்ட்ஸோட டேபிள் நம்ம கிரியேட் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா, அது செஷன் லெசன் பண்ணுங்க. இப்ப சர்டிஃபிகேட் எடுத்தவங்க, ஸோ அடுத்தவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. ஆ முடிச்சிட்டீங்கன்னா கிளாஸ் கவனிங்க. ஓகேவா? கேசி ஸோ இதுல உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்க என்டர் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ லைக் ஸ்டூடண்ட்டோட டேட்டாபேஸ் நம்ம கிரியேட் பண்ணியிருந்தோம். அடுத்து இதுல நான் வந்து சாம்பிளா ஒண்ணு கிரியேட் பண்றேன். சப்ஜெக்ட்டோட நேம் தான். ஓகே. EM2 சிக்னல் ப்ராசஸிங். ஏதோ ஒரு சப்ஜெக்ட் பேர் வச்சுக்கங்க. ஓகேங்களா? ஸோ இதுல நெக்ஸ்ட் வந்து டோட்டல் குடுத்துக்கலாம். சீரியல் நம்பர் 1 ஓகே. ஸோ மார்க்ஸ் வந்து என்டர் பண்றேன். 90, 91. ஓகே. ஸோ இப்ப இதுக்கு டோட்டல் எப்படி போடலாம் அப்படின்னா, ஈக்குவல் டூ சம் இந்த டேபிள் வேணா நீங்க வந்து ஜூம் பண்ணி பார்த்துக்கங்க. ஓகே. ஸோ டேபிள்ல உங்களுக்கு நான் இந்த இடத்துல ஈக்குவல் டூ சம் ஓப்பன் பிராக்கெட்
ஸோ இது 3மே செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணி குளோஸ் பிராக்கெட், என்டர். ஓகே. ஸோ இந்த இடத்துல நீங்க டைரக்ட்டா ஸ்க்ரோல் டவுன் பண்ணீங்க அப்படின்னா, உங்களோட சம்மரி லைக் இந்த டோட்டல்ல எவ்வளோ அமௌண்ட் வந்துரும். அதே மாரி இதுல நீங்க ஆவரேஜ் பார்க்கலாம். ஓகே. ஸோ ஆவரேஜ் ஈக்குவல் டூ ஆவரேஜ் வேல்யூ. இது 3மே செலக்ட் பண்ணிட்டு குளோஸ் பிராக்கெட். ஸோ அவங்களோட பெர்சன்டேஜ் வேல்யூ என்னங்கிறத காமிக்கும். ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, டிஜிட் வந்து அதிகமா குடுத்துருக்காங்க. ஸோ நீங்க வந்து என்ன பண்ணலாம், இத ஃபுல்லா செலக்ட் பண்ணிட்டு, டிஜிட்ஸ் வந்து நீங்க ரவுண்ட் வேல்யூவா கொண்டு வந்துக்கலாம். ஓகே. ஸோ ரவுண்ட் வேல்யூவா வந்துடும். ஓகே. ஸோ இவ்வளோ பெர்சன்டேஜ் வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னு வந்துரும். ஓகே. பெர்சன்டேஜ் ஓகே. ஸோ இது மாரி பெர்சன்டேஜ் பார்த்துக்க முடியும். தென் இத ஃபுல்லா நம்ம செலக்ட் பண்ணிட்டு, ஆ இங்க சைட்ல வந்து உங்களுக்கு வந்து டேபிளா மாத்தவான்னு கேட்கும். ஓகேங்களா? ஸோ இதுல சைட்ல இன்சர்ட் போனீங்க அப்படின்னா, ஓகே டேபிள் குடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு டேபிளா கன்வெர்ட் ஆயிரும். ஓகே. இது மாரி உங்களுக்கு டேபிளா கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். ஓகே. ஆ அஸ் வெல் நீங்க இதுல வந்து நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் செஷன்ல இதுல வந்து நம்ம அந்த கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் பத்தி பார்த்திருந்தோம். ஓகேங்களா? ஸோ கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் அப்படின்னா, இப்ப இதுல வந்து எத்தன பேர் வந்து சென்டம் வாங்கியிருக்காங்க. அந்த மாரி நீங்க இதுல பார்த்துக்கலாம். ஓகேவா? ஓகே. ஸோ இப்ப இத ஃபுல்லா செலக்ட் பண்ணிட்டு, நீங்க வந்து இதுல பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் இருக்கும். கண்டிஷனல் ஃபார்மேட்டிங். ஸோ அதுல வந்து உங்களுக்கு கிரேட்டர் தென் வேல்யூ. கிரேட்டர் தென் ஸோ யார் எத்தன பேர் வந்து 90க்கு மேல வாங்கியிருக்காங்க, அப்படிங்கிறத நீங்க மார்க் பண்ணணும் அப்படின்னா, இதுல ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கு. ஸோ 90க்கு மேல வாங்குனவங்கள மார்க் பண்ணி காட்டும். ஓகே. அப்படி இல்ல அப்படின்னா, உங்களுக்கு வேற கலர்ஸ்ல ஏதாவது மாத்துறதுனாலும் மாத்திக்கலாம். ஓகே. 90க்கு மேல எத்தன பேர் வாங்கியிருக்காங்க. அதுவே வந்து இந்த டேபிள்ஸ மட்டும் நம்ம செலக்ட் பண்ணணும். ஸோ இந்த டேபிள்ஸ்ல ஸோ யாரெல்லாம் லெஸ் தென் லைக் யாரெல்லாம் 90க்கு கீழ வாங்கியிருக்காங்க, அவங்கள மட்டும் மார்க் பண்ணி காட்டுதுன்னா, இதுல நீங்க பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ பார்டர்ஸ் குடுக்கனா குடுக்கலாம். இல்ல ரெட் டெக்ஸ்ட் டெக்ஸ்ட் மட்டும் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு அது மட்டும் உங்களுக்கு இங்க பாருங்க ஹைலைட் பண்ணி காட்டும். யாரெல்லாம் வந்து 90க்கு கீழ வாங்கியிருக்காங்களோ, அத வந்து உங்களுக்கு காட்டும். பெர்சன்டேஜும் சேர்த்து நான் குடுத்துருக்கேன். இதெல்லாம் வேணாம் அப்டின்னா, நீங்க என்ன பண்ணலாம், கிளியர் ரூல்ஸ் குடுத்துட்டீங்க அப்டின்னா, இது டோட்டலா ரிமூவ் ஆயிரும். இல்ல இன்னும் கொஞ்சம் ஷேட் மாரி வேணும், இல்ல வந்து ஐகான்ஸ் மாரி வேணும்னாலும் இங்க பாசிபிள்ஸ் இருக்கு. ஓகே. இந்த மாரி நீங்க பெர்சன்டேஜ் வேல்யூஸ நீங்க ஆட் பண்ணிக்க முடியும். ஓகே. ஸோ இத பத்தி நம்ம பார்த்திருந்தோம். நெக்ஸ்ட் வந்து இதிலேயே வந்து இந்த ஃபில்டர்ஸ் பத்தி நான் சொல்லியிருந்தேன். ஓகே. ஸோ ஃபில்டர்ஸ்ல வந்து உங்களுக்கு கலர்ஸ் வச்சு ஃபில்டர் பண்ண முடியும். அதே மாரி ஷார்ட் ஓகே லைக் எப்படி ஷார்ட் லார்ஜஸ்ட் நம்பர், ஸ்மார்ட் அந்த மாரிலாம் நீங்க குடுக்க முடியும். ஓகே. ஸோ லார்ஜ் நம்பர்லேருந்து லோ லோ நம்பருக்கு அசெண்டிங், டிசெண்டிங் அந்த மாரி சொல்லலாம்ல. ஸோ அதெல்லாம் வந்து இங்க உங்களுக்கு பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வேணான்னா, நீங்க டைரக்ட்டா இங்கேயே ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதுல போய் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா, எல்லாமே ரிமூவ் ஆயிரும். ஸோ இப்ப அந்த ஃபில்டர்லாம் தேவையில்ல அப்டின்னா, செலக்ட் பண்ணிட்டு அந்த ஃபில்டர்ல போய் கிளியர் ஃபில்டர் குடுத்துட்டீங்க அப்டின்னா, உங்களுக்கு ஃபுல்லா இது கிளியர் ஆயிரும். ஓகே. ஸோ இதுதான் ஃபில்டர்ஸோட யூசஸ். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு எடுத்துட்டோம் அப்டின்னா, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் வந்து பார்த்தோம் அப்டின்னா, இதுலயே நம்ம டேட்டா வேலிடேஷன் பத்தி பார்த்திருந்தோம். அப்புறம் வந்து இந்த ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் ஓகே. இத பத்தி நான் சொல்லியிருந்தேன். ஆ ஸோ இதுலயே வந்து உங்களுக்கு இந்த இடத்துலயே வந்து டேட்டா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா? இதுல போனீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு டூப்ளிகேட்ஸ் இருந்தா ரிமூவ் பண்ண முடியும். இப்ப நான் வந்து டூப்ளிகேட் பண்றேன். இப்ப இந்த 3 வேல்யூஸ நான் எடுத்துக்கிறேன். அத இங்க திரும்ப ரிப்பீட் பண்றேன். ஓகே. அந்த வேல்யூஸ நான் இங்க வந்து திரும்ப ரிப்பீட் பண்ணிட்டு,
ஓகே. இப்ப நான் வந்து டூப்ளிகேட் பண்ணியிருக்கேன். ஸோ, இப்ப இத செலக்ட் பண்ணிட்டு டேட்டால போயிட்டு இங்க ரிமூவ் டூப்ளிகேட்ஸ் குடுத்துட்டேன் அப்டின்னா, உங்களுக்கு எத நான் டூப்ளிகேட் பண்ணணுமோ அத ரிமூவ் பண்ணிக்கலாம். நேம செலக்ட் பண்ணிட்டு ஓகே குடுத்தேன் அப்டின்னா, இங்க பாருங்க 3 டூப்ளிகேட்ஸ். நான் வந்து 3 தான் வந்து காப்பி பண்ணியிருந்தேன். ஆ அத வந்து அழகா ரிமூவ் பண்ணிருச்சு. ஓகேங்களா? ஏன்னா அது டூப்ளிகேட் வேல்யூன்னு ஐடென்டிஃபை பண்ணியிருக்கு. அதே மாரி டேட்டா வேலிடேஷன் நீங்க அப்ளை பண்ணலாம். ஸோ டேட்டா வேலிடேஷன் அப்ளை பண்ணணும் அப்டின்னா, ஃபர்ஸ்ட்டு இந்த செல்ல இருக்கிற வேல்யூ ரிமூவ் பண்ணிட்டு, ஃபர்ஸ்ட்டு ஷெல்லுக்கு நான் அப்ளை பண்றேன். டேட்டா வேலிடேஷன். ஓகே. ஸோ இன்னும் எக்ஸ்ட்ரா கூட இங்க ஆட் பண்ணலாம். மொபைல் நம்பர். டேட்டா வேலிடேஷன். ஸோ இதுல வந்துட்டு ஸோ மொத்த வேல்யூவ நான் எடுத்துக்கிறேன். 0லிருந்து 100 வரைக்கும் மார்க் என்டர் பண்ணணும். எரர்ல போயிட்டு அவங்க தப்பா என்டர் பண்ணாங்க அப்டின்னா, இன்வாலிட்ன்னு வரணும். இன்வாலிட் மார்க். ப்ளீஸ் என்டர் 0 டூ 100. ஓகே. ஸோ நான் இந்த ஷெல்லுக்கு மட்டும் அப்ளை பண்ணியிருக்கேன். இப்ப -1ன்னு குடுக்கும்போது எனக்கு இந்த மாரி எரர் வரும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ ஆர் எல்ஸ் நான் வந்து இங்க கரெக்ட்டா 101 இந்த மாரி என்டர் பண்ணாலும் எரர் வரும். பட் ஆனா பக்கத்து செல்ல போயிட்டு நான் -1 குடுத்தா அக்செப்ட் பண்ணிக்கும். அதே மாரி இந்த ஷெல்ல போயிட்டு நான் 101 குடுத்தாலும் அக்செப்ட் பண்ணிரும். ரீசன் என்னன்னா, இது 2க்குமே நான் டேட்டா வேலிடேஷன் அப்ளை பண்ணல. ஸோ இத நான் ஃபுல்லா செலக்ட் பண்ணிட்டு அப்ளை பண்ணேன் அப்டின்னா, உங்களுக்கு டேட்டா வேலிடேஷன் ஒர்க் ஆகும். இப்ப நான் எல்லா ஷெல்லுக்குமே டேட்டா வேலிடேஷன் குடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா, இதுலயும் ஒர்க் ஆகுது. அதே மாரி இங்க இன் பிட்வீன்ல வந்துட்டு இங்க குடுத்தாலும் டேட்டா வேலிடேஷன் ஒர்க் ஆகுது. ஓகே 101. ஓகே ப்ளீஸ் என்டர் மார்க் 0 டூ 100. அப்ப 100, 100, 100. ஓகே. 200லாம் குடுத்தாங்கன்னா எரர் வரும். 99, 100, 100. ஓகே. ஸோ இதுதான் டேட்டா வேலிடேஷன். அதே மாரி இதுக்கும் நம்ம டேட்டா வேலிடேஷன் அப்ளை பண்ணலாம். மொபைல் அப்படிங்கிற இடத்துல டேட்டா வேலிடேஷன் ஆட் பண்றேன். டேட்டா வேலிடேஷன் இதுல வந்து நான் என்ன டேட்டா வேலிடேஷன் கொண்டு வரேன் அப்படின்னா, ஓகே. இதுல வந்து ஒரு டெக்ஸ்ட்டோட லென்த் நான் எடுத்துக்கிறேன். அது வந்து 0லருந்து 10க்குள்ள இருக்கணும். அதுக்கு மேல இருந்தது அப்படின்னா, என்ன என்ன வரணும் அப்படின்னா, இன்வாலிட் மொபைல் நம்பர் அப்படின்னு காட்டணும். ஓகே. ப்ளீஸ் என்டர் வேலிட் மொபைல் நம்பர். ஓகே. ஸோ இப்ப நான் குடுத்துட்டேன். இப்ப இந்த இடத்துல வந்து ஒரு ஷெல்ல நான் அப்ளை பண்ணியிருக்கேன். ஓகே. மொபைல் நம்பர் வந்து நான் ரேண்டமா குடுக்குறேன். சரிங்களா? சரி. இதுல கவனிச்சீங்கன்னா, ப்ளீஸ் என்டர் ஏன்னா நான் 11 டைப் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதனால எரர் வருது. பட் ஆனா இந்த இடத்துல 2ண்ட் செல்ல போயிட்டு நான் வந்து என்டர் பண்றேன் அப்டின்னா, அந்த வேல்யூஸ் என்டர் பண்றேன்னா அக்செப்ட் பண்ணிக்கும். ஏன்னா இதுல வந்து நான் எந்த ஆ இதுவுமே அப்ளை பண்ணல. விச் மீன்ஸ் எந்த டேட்டா வேலிடேஷனும் குடுக்கல. ஸோ அதனால இத அக்செப்ட் பண்ணியிருக்கு. ஸோ இப்ப நான் அத ஜஸ்ட் டிராக் பண்ணிர்றேன். டிராக் பண்ணிட்டு திரும்ப நான் இங்க வந்து டேட்டாஸ் வந்து என்டர் பண்றேன். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. அதே மாரி கீழ வந்து ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, ப்ளீஸ் என்டர் வேலிட் மொபைல் நம்பர். அப்ப நான் வேலிடான 10 டிஜிட் மொபைல் நம்பர் தான் குடுக்க முடியும். ஓகே. இப்ப ஈக்குவலா இருக்கு பாருங்க. ஸோ இதுதான் டேட்டா வேலிடேஷன் அப்படிங்கிறது. ஓகே. ஸோ ஐ ஹோப் இது புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஆ ஸோ நெக்ஸ்ட் ப்ராசஸ் போலாம். ஸோ நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து எனக்கு டேட்டாஸும் என்டர் பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்.
நான் வந்து டேட்டாஸ் என்டர் பண்ணிட்டேன். ஸோ, இப்ப இந்த டேட்டாஸ வந்து நம்ம என்ன பண்ணலாம்? விஷுவலாவும் கொண்டு வர முடியும். ஓகே. ஸோ, இத மட்டும் நான் என்ன பண்றேன்? இன்சர்ட்ல போயிட்டு ரெக்கமெண்டட் சார்ட்ஸ் சில குடுத்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு விஷுவலாவே கிரியேட் ஆயிரும். யார் வந்து அதிகமா மார்க் வாங்கியிருக்காங்க. தென் ஒவ்வொருத்தரோட ஸ்டூடெண்ட்டோட மார்க் லிஸ்ட் வந்துருச்சு. இத நீங்க விஷுவலா காட்ட முடியும். ரெப்ரசன்ட் பண்ண முடியும். ஆ ஸோ ஆர் எல்ஸ் நான் ஸ்பெசிஃபிக் ஸ்டூடண்ட்ஸ நான் செலக்ட் பண்ணிட்டு இன்சர்ட்ல ஸோ இந்த மாரி பை சார்ட்ஸும் நான் வந்து அப்ளை பண்றேன்னா பண்ணலாம். ஓகே. பை சார்ட்ஸ் இருக்கு. ஸோ அதிலேயே வந்து இங்க வந்து சேஞ்ச் சார்ட் டைப் குடுத்தீங்க அப்டின்னா, நீங்க வந்து வேற டிஃபரெண்டான சார்ட்ஸ்லாம் இருக்கு. நீங்க 3Dல கூட அப்ளை பண்ணணும்னா பண்ணலாம். 3D சார்ட்ஸ் இது. சாரி. ஸோ இப்ப அவங்களோட சார்ட்ஸ் இங்க கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இது மாரி ஒவ்வொரு சார்ட்ஸ் நீங்க கிரியேட் பண்ண முடியும். பை த ஹெல்ப் ஆஃப் இதுதான் டேட்டா விசுவலைசேஷன் அப்டின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஓகே. ஸோ திஸ் இஸ் கால்ட் டேட்டா விசுவலைசேஷன். ஓகே. நெக்ஸ்ட் ஸோ இதுலயே வந்து நம்ம டேட்டா விசுவலைசேஷனே நம்ம வேற மெத்தட்ல நம்ம பார்த்துரணும். இன்னும் வந்து ஒரு ஹை வேல்யூவா இருக்கிற டேட்டா, நெறைய வந்து இருக்கிற டேட்டாவ நம்ம வந்து என்ன பண்ண விஷுவலா வந்து பார்க்கணும். ஆ பட் அது அட்வான்ஸா போகணும் அப்டின்னா, யூ ஜஸ்ட் கோ ஃபார் வித் உங்களுக்கு வந்து பிவோட் சார்ட் அப்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. நீங்க அத வந்து என்ன பண்ணலாம், ஒரு சார்ட்ட வந்து நீங்க ஈஸியா வந்து பார்த்துக்க முடியும். விச் மீன்ஸ் ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்கும். அது என்னங்கிறத நான் காட்டுறேன். இதுல வந்து பார்த்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு பிவோட் சார்ட் அப்டின்னு ஒரு டேபிள் ஒண்ணு இருக்கு. ஓகே. இது நம்ம லாஸ்ட் செஷன்லயே பார்த்திருந்தோம். இது மாரி நெறைய டேட்டா இருக்கு அப்டின்னா, இந்த டேட்டாஸ வந்து நம்ம மானிட்டர் பண்ணணும். பட் இந்த டேபிளா பார்க்கும்போது நம்மளுக்கு இதுல ஒண்ணுமே புரியாது. இதுல யார் அதிக சேலரி விச் மீன்ஸ் ரெவென்யூ ஜெனரேட் பண்ணியிருக்காங்க. இல்ல எந்த மந்த் ஜெனரேட் பண்ணியிருக்காங்கன்னு ஃபில்டர யூஸ் பண்ணா ஓரளவுக்கு ஐடென்டிஃபை பண்ணலாம். பட் ரொம்ப காம்ப்ளிகேட்டட். ஸோ இத சிம்ப்ளிஃபை பண்றதுக்காக தான் இதுல பிவோட் அப்டின்ட்டு ஒரு இத இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபுல்லா செலக்ட் பண்ணிட்டு இன்சர்ட் போனீங்க அப்டின்னா, இங்கேயே உங்களுக்கு அந்த டேபிள் வந்து கிடைக்கும். ஸோ இமேஜ்ல ஃபார்ம்ல போயிட்டு, இந்த டேபிள அப்ளை பண்ணீங்க அப்டின்னா, இதுவே சூஸ் பண்ணி குடுத்துரும். இதுல வந்து எது எதுக்கு வேணும் அப்டின்னு நீங்க செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா, இந்த மாரி கிளியரா வந்துரும். ஓகேங்களா? ஸோ இதுல வந்துட்டு உங்களுக்கு இன்னும் இதுல வந்து நீங்க ஸ்லைசஸ்ன்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஓகே. ஸோ அந்த இத அப்ளை பண்ணீங்க அப்டின்னா, அதுல வந்து சேல்ஸ் பெர்சன் நேமு, மந்த்து, எந்த மந்த் பண்ணாங்க, ஆர்டர் அமௌண்ட் எவ்வளோ, இதெல்லாம் குடுத்தீங்க அப்டின்னா, ரீஜியன் ஸோ இந்த ஸ்லைசஸ் மாரி நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஸ்லைசஸ வந்து நான் அப்ளை பண்றேன். ஒரு 3 ஸ்லைசஸ் நான் எடுத்திருக்கேன். ஓகே. இப்ப நான் வந்து ஒருத்தரோட நேம செலக்ட் பண்ணேன்னா, அவங்க எந்த ரீஜியன், ஸோ எந்த மந்த்து, தென் அது 3 மந்த்ல எவ்வளோ எர்ன் பண்ணி விச் மீன் ரெவென்யூ குடுத்துருக்காங்கன்னு காட்டும். ஸோ இதுலயே வந்து உங்களுக்கு டிசைன்ஸ்லாம் கூட இருக்கு. இதுல வந்து நான் சார்ட்ஸ் கூட அப்ளை பண்ணலாம். சார்ட்ஸ். ஓகே. ஸோ இந்த சார்ட்ஸ்னா இன்னும் கிளியரா உங்களுக்கு அது புரியும். எ எந்த மந்த் ரெவென்யூ அதிகமா எடுத்திருக்காங்கன்னு காட்டும். இப்ப வில்லியம்ஸ் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, பிப்ரவரி மந்த் அதிகமா ரெவென்யூ எடுத்திருக்காங்க. அதே வந்து ஓகே. இது ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான்ப்பா. ஒரு டேபிள நான் செலக்ட் பண்ணிட்டேன். இதுல நான் ஒண்ணுமே பண்ணல. இந்த எக்ஸெல் ஷீட்ல இருக்கிற சாஃப்ட்வேர் தான் பண்ணியிருக்கு. இந்த இத ஃபுல்லா நான் செலக்ட் பண்ணிட்டேன். இங்க இன்சர்ட்ல போனேன் அப்டின்னா, இங்க டேபிள் ஒண்ணு இருக்கு. ஓகேங்களா? இந்த டேபிள செலக்ட் பண்ணனா, இது என்ன பண்ணிருக்கு, இது மாரி டேபிளா மாத்தி குடுத்துரும். இப்ப நான் வந்து ஒருத்தர செலக்ட் பண்ணேன் அப்டின்னாவே, உங்களுக்கு வந்து அவங்க எவ்வளோ பெர்சன்டேஜ் வந்து ரெவென்யூ எடுத்திருக்காங்கன்னு காட்டும். ஓகே. ஆக்சுவலி இத நான் உங்களுக்கு 3 டைம் எடுக்கிறேன்னு நெனைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ செஷன் ரெக்கார்டிங் இருந்தா ஒன்ஸ் கேர்ஃபுல்லி லிசன் பண்ணி பாருங்கப்பா. அதுல இன்னும் கிளியரா வந்து என்னன்னு உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். ஓகே. லைவ் செஷன் எதுக்காகன்னா, நீங்க ரியல் டைமா அதுல ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கேட்டுக்கலாம். இப்ப நான் நேம செலக்ட் பண்ணேன்னா, இங்க ஆட்டோமேட்டிக்கா எவ்வளோ மணி அவங்க வந்து அந்த கம்பெனிக்கு குடுத்துருக்காங்க அப்படின்னு வந்துரும். ஓகேவா?
ஸோ, அதுவே இந்த டேபிள கொண்டாந்து உங்ககிட்ட குடுத்தேன் அப்டின்னா, இதுல யாரு ரெவென்யூ அதிகமா எடுத்திருக்காங்கன்னு கண்டுபிடின்னா, நீங்க ஸ்ட்ரகுலா இருப்போம். ஏன்னா இது இது ஈஸியா இருக்கா? இது ஃபர்ஸ்ட் ஷீட் ஈஸியா இருக்கா? ஏன்னா ஃபர்ஸ்ட் ஷீட் தான் ஈஸியா இருக்கும். ஓகேவா? ஓகே. நான் எகைன் ரிப்பீட் பண்றேன். இது ஃபுல்லா செலக்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து இத ஃபுல்லா செலக்ட் பண்ணிட்டேன். இந்த டேபிள் தான் இருக்கு. இந்த டேபிள ஃபுல்லா நான் செலக்ட் பண்ணிர்றேன். ஓகேங்களா? ஸோ ஃபுல்லா டேபிள செலக்ட் பண்ணிட்டு, இங்க பிவோட் டேபிள் அப்டின்னு இருக்கும். இதுல ஃப்ரம் டேபிள் ரேஞ்சுங்கிறத செலக்ட் பண்ணுங்க. ஓகே. ஸோ இதுல இந்த மாரி ஒரு இது ஓப்பன் ஆகும். இந்த டேபிள செலக்ட் பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. ஓகே. ஸோ இந்த டேபிள செலக்ட் பண்ணிட்டு இன்செர்ட்ல போனீங்க அப்டின்னா, பிவோட் டேபிள், டேபிளோட ரேஞ்ச் கேட்கும். நியூ வொர்க் ஷீட் குடுத்துட்டு, ஓகே குடுத்தீங்கன்னா, இது மாரி வரும். இதுல சைட்ல பார்த்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு டேபிள செலக்ட் பண்ண சொல்லும். உங்களுக்கு என்னென்னலாம் வேணுமோ செலக்ட் பண்ணிக்கங்க. இதெல்லாம் வேற எதுவும் இல்ல. இந்த டேபிளோட நேம் தான். மேல இருக்கு பாருங்க. சேல்ஸ் பெர்சன், ரீஜன் என்ன, அக்கவுண்ட், ஆர்டர் அமவுண்ட் எவ்வளோ, மந்த். அத தான் இங்க காட்டுது. அத தான் இங்க செலக்ட் பண்ணியிருக்கேன். புரிஞ்சுதா? ஸோ அத செலக்ட் பண்ணிட்டு நான் சேல்ஸ் பெர்சன் மட்டும் ஃபில்டர் பண்றேன். ஏன்னா, அத வச்சு ஃபில்டர் பண்ணா ஈஸியா யாரு எனக்கு வந்து அதிக ரெவென்யூ குடுத்துருக்காங்க, ஒரு கம்பெனில சேல்ஸ் எவ்வளோ பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகேங்களா? இப்ப இந்த சேல்ஸ் பெர்சன இதுல கன்வீனியன்ட்டா இருக்காது. அதுக்காக ஸ்லைசர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இது ஃபில்டர் மாரி தான் வொர்க் ஆகும். ஓகே. ஓகே. நான் வந்து ஒரு லாஸ்ட் ஒரு 50 மினிட்ஸ் நான் உங்களுக்கு திரும்ப அந்த ப்ராசஸ் நான் ரிப்பீட் பண்றேன். ஓகேங்களா? ஸோ இதுல அ இன்செர்ட் இன்செர்ட் குடுத்தீங்க அப்டின்னா, ஓகே. இதுல ஃபுல்லா செலக்ட் பண்ணிக்கங்க. உங்களுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் வேணுமோ செலக்ட் பண்ணீங்க அப்டின்னா, டைரக்ட்டா ஓகே. ஸோ செலக்ட் பண்ணி ஓகே குடுத்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு வந்து இது மாரி ஸ்லைசஸ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த ஸ்லைசஸ நீங்க அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஆர்டர் அமவுண்ட், தென் வந்து எந்த மந்த் சேல்ஸ் பண்ணாங்க. ஓகே. அது எல்லாமே டீட்டெயிலா காமிக்கும். இது இன்னும் பிக்சர் மாரி உங்களுக்கு தெரியணும் அப்டின்னா, ஸோ அந்த பிக்சர்ஸ் மாரி நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இன்சர்ட்ல சார்ட்ஸ். ஓகே. இப்ப இந்த நேம்ஸ செலக்ட் பண்ணேன் அப்டின்னு வச்சுக்கோங்களேன், அவங்களோட ரெவென்யூ இங்க காட்டும். ஓகே. ஸோ ஈஸ்ட் ரீஜியன் அவங்க பிப்ரவரி மந்த் மெலிசா அப்படிங்கிறவங்க பிப்ரவரி மந்த் அதிக ரெவென்யூ எடுத்திருக்காங்க. அதே மாரி தாம்சன் எடுத்துக்கிட்டீங்கன்னா, போத் ஜனவரி அண்ட் பிப்ரவரி போத் டைமுமே ஈக்குவலான ரெவென்யூ ஜெனரேட் பண்ணியிருக்காங்க. ஓகே. தென் ஸோ இது மாரி நீங்க விஷுவலா பார்க்க முடியும். இது வந்து இந்த டேட்டா ஷீட்ட நான் விஷுவலா காமிச்சிருக்கேன். அவ்வளோதான் டிஃபரன்ஸ். கிளியரா? ஒரு டேபிள இந்த மாரி அனலைஸ் பண்ணலாம்ப்பா. அதுதான் சிம்பிள் ப்ராசஸ். ஒரு டேபிள நீங்க இப்டி பார்க்கறதுக்கு பதிலா, இப்டி இந்த மாரி பார்த்தீங்கன்னா கிளியரா புரியும். ஓகே. இதுல போய் இப்ப நான் தாம்சன் செலக்ட் பண்ணேன்னா, எத்தன தாம்சன் இருப்பாங்க? ஓகே. 3 தாம்சன் இருக்கு. இதுல அவரு எந்த இதுல அதிகமா எடுத்திருக்காருன்னு நம்ம ஒவ்வொன்னா பார்த்துட்டு இருக்கணும். பட் இந்த மெத்தட் எடுத்துக்கிட்டேன்னா, நான் ஈஸியா வந்து அனலைஸ் பண்ணிட்டு போயிரலாம் டேட்டாவ. ஓகே. இப்போ உங்க கிளாஸ்லயே எடுத்துக்கங்களேன். உங்க கிளாஸ்ல ஒரு 10 பேர் வந்து டாப்பர்ஸ் இருக்காங்க அப்டின்னா, மீதி பேரு ஓரளவுக்கு மீடியமா படிப்பாங்க. ஒரு சிலர் அ சுத்தமா படிக்க மாட்டாங்கன்னு வச்சுப்போம். ஸோ இப்ப இவங்கள வந்து ஃபில்டர் பண்றதுக்கு இந்த மாரி டூல்லாம் யூஸ் பண்ண முடியும். ஆ ஏன்னா நெறைய ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்கன்னா, அவங்க ஃபில்டர் பண்றது காம்ப்ளிகேட்டடா இருக்கும். பட் இதுல இப்ப நேம செலக்ட் பண்ணாவே அவங்க என்னென்ன மார்க் எடுத்தாங்க, ஒவ்வொரு எக்ஸாம்ல என்ன எடுத்தாங்க, தென் ஃபைனலா என்ன எடுக்க போறாங்க வரைக்கும் பிரிடிக்ஷனே பண்ணிடலாம். ஸோ அந்த மாரி இருக்கும். ஸோ தட்ஸ் வை வி யூசிங் பிவோட் சார்ட் அப்படிங்கிற இந்த கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ ஐ ஹோப் இது உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஆ ஓகே. ஸோ ஏதாவது டவுட்ன்னா நீங்க எனக்கு சாட்ல வந்து சொல்லுங்க.
ஸோ பவர் குவெரி ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு அட்வான்ஸ் எக்ஸெல்ல வர ஒரு டாபிக் தான் இது. ஓகே. ஸோ அதே மாரி ஒரு லாஸ்ட் ஒன் டாபிக் நம்ம பார்த்துட்டு, அதுக்கப்புறம் நம்ப எகெயின் வந்து நான் உங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட் ப்ராசஸ் பத்தி நான் திரும்ப ரிப்பீட் பண்றேன். ஓகேங்களா? ஸோ நவ் யூ சி நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து பவர் குவெரி அப்படிங்கிற ஆப்ஷன். ஸோ பவர் குவெரினா எதுக்காக ஸ்பெசிஃபிக்கா யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா, நீங்க வந்து இப்ப இப்ப என்கிட்ட ஒரு எக்ஸெல் ஷீட் கூட கிடையாது. ஒரு நோட் பேட்ல நான் டேட்டா செட் வச்சிருக்கேன். இந்த டேட்டா செட் இருக்கு. உங்க மேனேஜர் வந்து கேட்குறாங்க. அ ஒருத்தரோட டேட்டா இந்த மாரி ஒரு ஃபைல் உங்ககிட்ட குடுத்துட்டு, எனக்கு வந்து இது ஒரு ப்ராப்பர் டேபிளா கன்வெர்ட் பண்ணி குடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. இது பார்க்க ஒண்ணுமே புரியல இந்த மாரி பார்க்கும்போது. ஸோ அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? இத ஒவ்வொன்னா காப்பி பண்ணி எக்ஸெல் வந்து கிளியரா தெரியல அப்படின்னு நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒவ்வொன்னா காப்பி பண்ணி, பேஸ்ட் பண்ணி ஒரு டேபிள கிரியேட் பண்ணுவீங்க. பட் அதுக்கு பதிலா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, பவர் குவெரி யூஸ் பண்ணி அட்வான்ஸ் ஆப்ஷன்ஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ இதுல ஸோ அந்த நோட்பேட் எப்படி இதுக்குள்ள கொண்டு வரலாம் அப்படின்னா, இந்த எக்ஸெல் ஷீட்ட ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணிட்டு, டேட்டா அப்படின்னு இருக்கும். அந்த டேட்டாவ கிளிக் பண்ணிட்டு, கெட் டேட்டா ஃப்ரம் ஃபைல் ஃப்ரம் டெக்ஸ்ட் சிஎஸ்வின்னு இருக்கும். அத கிளிக் பண்ணுங்க. ஓகே. ஸோ அத கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு விண்டோ ஒண்ணு ஓப்பன் ஆகும். இதுல இந்த விண்டோல என்ன பண்ணணும் அப்படின்னா, டவுன்லோட்ஸ் போயிட்டு எக்ஸெல் தென் அந்த டேட்டா செட் நான் இங்க வச்சிருக்கேன். அத அப்படியே நான் இம்போர்ட் பண்றேன். ஸோ நான் அத இம்போர்ட் பண்ண உடனே எனக்கு ஒரு பாப்பப் விண்டோ ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த பாப்பப் விண்டோல அதுவே டேபிளா கன்வெர்ட் பண்ணிரும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். இங்க பாருங்க டேபிளா கன்வெர்ட் பண்ணிருச்சு. எந்த மாரி இருக்க டேட்டாவ, இந்த மாரி ஒரு அன்ஈவனா இருக்கிற டேட்டாவ ஒரு பிளைன் ப்ராப்பரான ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சருக்கு அது மாத்திருக்கு. இங்க அத காணோம். ஓகே இங்க பாருங்க. இந்த மாரி இருக்க ஒரு டேட்டாவ இந்த மாரி டேபிள் போட்டு அதுவே கிரியேட் பண்ணிருக்கு. ஸோ நான் இன்னும் இத டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணலாம். டிரான்ஸ்ஃபார்ம் டேட்டா அப்படின்னு குடுத்துட்டு, இதுல உங்களுக்கு பவர் குவெரி எடிட்டர் ஓப்பன் ஆகும். ஆக்சுவலா இது எக்ஸெல் இல்ல. மேல பாருங்க பவர் குவெரி எடிட்டர். இது வந்து அட்வான்ஸா வர ஒரு டாபிக். ஸோ இந்த பவர் குவெரி எடிட்டர்ல நான் எக்ஸ்ட்ரா ஒரு காலம் ஆட் பண்ணி, அத ஒரு கால்குலேஷன் ஒரு சின்ன கால்குலேஷன் தான் பண்ண போறேன். ஓகேங்களா? ஆட் காலம் அப்படின்னு குடுத்துட்டு, கஸ்டம் காலம் தென் அதுல இந்த சேலரிய வந்து நம்ம டபுள் பண்ணி குடுக்க போறோம். ஓகேங்களா? இப்ப நான் போனஸ்ன்னே போட்டுக்கிறேன். அரல்ஸ் டோட்டல் கஸ்டம் டேபிள்னு ஒண்ணு கிரியேட் பண்ணிக்கிறேன். சேலரிங்கிற இடத்துல சேலரி செலக்ட் பண்ணிட்டு, இன்டூ 2. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரா ஒரு டேபிள் வந்து கிரியேட் ஆயிருக்கு. இதுல ஹோம் போயிட்டு குளோஸ் அண்ட் லோட். ஸோ இப்ப நான் குளோஸ் அண்ட் லோடுன்னு குடுக்கும்போது எனக்கு அந்த டேட்டா எப்படி வந்து இங்க ரெப்ரசன்ட் ஆயிருக்கு பாருங்க. ஓகேவா? ஸோ ஒரு அன்ஈவன் டேட்டாவ நம்ம எந்த மாரி பண்ணியிருக்கோம், ஒரு டேபிளுக்கு மாத்தியிருக்கோம். அது மட்டும் இல்லாம ஒரு கால்குலேஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இப்ப இத வந்து நீங்க என்ன பண்ணலாம், இத வந்து நீங்க விஷுவலுக்கு மாத்த முடியும். இன்சர்ட்ல சார்ட்ஸ் போனீங்க அப்டின்னா, நீங்க அத விஷுவலைசேஷன்ல கொண்டு வர முடியும். ஓகே. ஸோ விஷுவல் சார்ட் ஈக்குவல் நேம்க்கு அவங்க என்னென்ன சேலரி வாங்கியிருக்காங்க அப்டிங்கிற மாரி எனக்கு காட்டும். ஓகே. ஸோ இது ஒன் ஆஃப் த மெத்தட். ஓகே. ஸோ இதுதான் வந்து பவர் குவெரி அப்டிங்கிற ஆப்ஷனோட யூசஸ். புரிஞ்சுதா? ஸோ எகைன் ஐ கம் டூ த பாயிண்ட். இப்ப வந்து நான் எகைன் அந்த சர்டிஃபிகேட் ப்ராசஸ் திரும்ப நான் ஒன்ஸ் உங்களுக்கு நான் ரிப்பீட் பண்றேன். ஸோ கேர்ஃபுல்லா லிசன் பண்ணுங்க. ஓகே. டவுட் இருந்தா எனக்கு நீங்க சாட்ல வந்து கேளுங்க. என்னோட ஸ்க்ரீன் உங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன்.
ஃபர்ஸ்ட் வந்து நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, இந்த கியூஆர் கோட ஸ்கேன் பண்ணுங்க. என்னோட ஸ்க்ரீன் எல்லாத்துக்கும் விசிபிளா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஓகே. இந்த கியூஆர்எஸ் வந்து ஸ்கேன் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு லிங்க் ஓப்பன் ஆகும். அந்த லிங்க்குக்கு ரிடைரக்ட் பண்ணுங்க. ஸோ அந்த லிங்க் வேணும் அப்படின்னாலும், நான் உங்களுக்கு சேட்ல புரொவைட் பண்றேன். ஓகே. இந்த லிங்க்க நான் உங்களுக்கு சேட்ல சென்ட் பண்ணியிருக்கேன். அத டைரக்ட்டா ஓப்பன் பண்ணுங்க. யூஸ் யுவர் டிஃபால்ட் சாரி குரோம் ப்ரௌசர் யூஸ் பண்ணுங்க மேக்ஸிமம். ஏன்னா, அதர் ப்ரௌசர் வந்து ஒழுங்கா சப்போர்ட் பண்ணாது. ஸோ தட்ஸ் வை இன்ஃபார்ம் யூஸ் குரோம் ப்ரௌசர். ஓகேங்களா? யுவர் மொபைல் ஃபோன்ல இருக்கிறது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்டின்னா, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு ஓகே ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் வந்து நான் இப்ப ரிப்பீட் பண்றேன். ஓகே. இத லிசன் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு அந்த லிங்க் ஓப்பன் பண்ணீங்க அப்டின்னா, உங்களுக்கு இது மாரி பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதுல உங்களோட இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து குடுங்க. உங்களோட ஃபர்ஸ்ட் மெயில் ஐடி குடுத்ததுக்கு அப்புறமா, உங்களோட நேம்ஸ்லாம் ஃபில் பண்ணுங்க. உங்களோட ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் அண்ட் ஆஃப்டர் தட் லாஸ்ட் நேம்னா உங்க இனிஷியல் குடுத்துருங்க. கண்ட்ரி ஓகேங்களா? எந்த ஸ்டேட் தமிழ்நாடு இதெல்லாம் ஃபில் பண்ணுங்க. பேசிக்கான இன்ஃபர்மேஷன் தான் கேட்கும். ஓகே. எதுவும் பெருசாலாம் இல்ல. ரொம்ப பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் தான். இதெல்லாம் வந்து குடுத்துருங்க. குடுத்ததுக்கு அப்புறமா உங்களோட டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ல அக்செப்ட் பண்ணிட்டு சப்மிட் குடுத்துருங்க. ஓகேங்களா? ஸோ அக்செப்ட் த டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அண்ட் கிளிக் சப்மிட் பட்டன். இது குடுத்துட்டீங்கன்னா செலக்ட் பண்ணிட்டு ப்ராப்பரா செலக்ட் பண்ணிட்டு கன்டின்யூ குடுத்துருங்க. ஓகேங்களா? ஸோ கன்டின்யூ குடுத்தீங்க அப்டின்னா, நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்ன அப்டின்னா, உங்களோட பேஜ் இது மாரி ஓப்பன் ஆகும். நீங்க ப்ராப்பரா ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்டின்னா, இனிஷியலா உங்களுக்கு இது மாரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? ஸோ Microsoft 365 அப்டின்னு சொல்லி இருக்கும். இந்த பேஜ் வந்ததுக்கு அப்புறமா, ஓகே. ஸோ இந்த Microsoft 365 அப்டின்னு இருக்கும். இத கிளிக் பண்ணிட்டு, உங்களுக்கு இங்க கோ டூ ஆக்டிவிட்டி அப்டின்னு ஒரு பட்டன் இருக்கும். ஓகே. ஸோ கிளிக் கோ டூ ஆக்டிவிட்டி. ஸோ ஆக்டிவிட்டினா இதுல இருக்கிற கன்டென்ட்ட நீங்க படிக்கணும். ஓகே. ஜஸ்ட் ரீட் பண்ணுங்க. என்னலாம் Microsoft 365ல அவைலபிளா இருக்கு அப்டிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. ஜஸ்ட் கோ பேக் த சேம் பேஜ். இதுல போனீங்க அப்டின்னா, இதுல கம்ப்ளீட் திஸ் ஆக்டிவிட்டின்னு இருக்கும். ஜஸ்ட் கிளிக் எஸ் மார்க் கம்ப்ளீட். இதுல டிஃபால்ட்டாவே விட்டுருங்க. சப்மிட் பண்ணிருங்க. உங்களுக்கு இந்த இடத்துல கிரீன் கலர் பட்டன் வந்துரும். கிரீன் கலர் விச் மீன்ஸ் கம்ப்ளீட் பண்ண மாரி கிரீன் கலர் டிக் மார்க் வந்துரும். அந்த கிரீன் கலர் வந்ததுக்கு அப்புறமா இங்க இருக்கிறத எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணி வியூ கம்ப்ளீஷன் சர்டிபிகேட். இது குடுத்தீங்க அப்டின்னா, உங்களோட சர்டிபிகேட் ரெடி. புரிஞ்சுதா? இப்ப எனக்கு சாட்ல அக்னாலெட்ஜ்மென்ட் பண்ணுங்க. எத்தன பேர் சர்டிபிகேட் எடுத்திருக்கீங்க? சாட்ல இன்ஃபார்ம் பண்ணுங்கம்மா. டவுட் ஏதாவதுன்னா சாட்ல சொல்லுங்க. நான் திரும்ப ரிப்பீட் பண்ணணுமா? இல்ல வந்து சர்டிபிகேட் எடுத்துட்டீங்களா? சர்டிபிகேட் எடுத்துட்டீங்கன்னா, எனக்கு கம்ப்ளீட்டட்ன்னு எனக்கு சாட்ல ரெஸ்பான்ஸ் குடுங்க. இது ரொம்ப ஈஸி தான். ப்ரீவியஸ் ஆச்சு நீங்க 10 கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ண மாரி இருந்தது. இது அட்லீஸ்ட் நீங்க டைரக்ட்டாவே இது பண்ணிக்கலாம். கம்ப்ளீட்டட் ஓகே. ஸோ நான் திரும்ப ரிப்பீட் பண்ணணுமா? திரும்ப ரிப்பீட் பண்ணணுமா யாருக்காவது? ஓகேப்பா சூப்பர். மேக்ஸிமம் எல்லாரும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க. கம்ப்ளீட் பண்ணாதவங்க எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. நான் திரும்ப வேணாலும் ரிப்பீட் பண்ண ரெடியா இருக்கேன்.
ஓகே கம்ப்ளீட்டட். சர்டிஃபிகேட் பிரிண்ட் பண்ணிட்டீங்களா? ஓகே நான் ரிப்பீட் பண்றேன். ஓகே வெயிட். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த லிங்க்க சென்ட் பண்றேன்ப்பா. ஓகே. அந்த லிங்க் ஓப்பன் பண்ணுங்க. ஓகே. யூ சி ஃபர்ஸ்ட் நீங்க வந்து என்ன பண்ணணும்? ஸோ அந்த இத ஓப்பன் பண்ணீங்கன்னா, இது மாரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதுல மெயில் ஐடி செலக்ட் பண்ணுங்க. மெயில் ஐடி செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட நேம வந்து ஃபில் பண்ணுங்க. ஓகே. உங்க நேம் இனிஷியல், கண்ட்ரி, லொகேஷன் வந்து எந்த லொகேஷன் அப்படின்னு குடுத்துக்கங்க. உங்க கண்ட்ரி இந்தியா மேக்ஸிமம் குடுத்துருங்க. எஸ். ஓகே. சூப்பர் கார்த்திக். பிடிஎஃபாவே டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா டூ குட். ஸோ நெக்ஸ்ட் யூ சி இதுல வந்துட்டு அடிஷனல் இன்ஃபர்மேஷன். இதுல வந்து உங்களோட ஏஜ் கேட்டகரி. ஸோ மேக்ஸிமம் உங்களுக்கு 17 தான் இருக்க போகுது. ஸோ நீங்க 18லேருந்து 25ன்னு குடுத்துருங்க. அதுக்கப்புறம் காலேஜ் ஸ்டூடண்ட். ஓகே. ஸோ ஜஸ்ட் கிவ் காலேஜ் ஸ்டூடண்ட். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்படிங்கிற இடத்துல ஸோ யூ சி இதுல வந்து செக் மார்க் பண்ணிட்டு சப்மிட் பண்ணிருங்க. ஓகே. சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாரி பேஜ் ஓப்பன் ஆகும். ஜஸ்ட் கிளிக் கன்டின்யூ. தட்ஸ் இட். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் சக்சஸ் அப்படின்னு ஒரு அக்னாலஜ்மென்ட் வரும். இந்த பேஜ்க்கு அப்புறம் நீங்க கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ யூ ரிசீவ் சக்சஸ் அப்படின்னு சொல்லி ஒரு அக்னாலஜ்மென்ட் வந்து ஓப்பன் ஆகும். ஓகே. ஸோ இது மாரி வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஓகே கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க மேக்ஸிமம். சக்சஸ்ன்னு வந்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து இந்த மாரி பேஜ் ஓப்பன் ஆகும். ஓகே. இந்த பேஜ்ல கோர்ஸ் டைட்டில் நேம் வந்து மைக்ரோசாஃப்ட் 365 வேர்ட், பவர் பாயிண்ட், எக்ஸெல் அப்படின்னு இருக்கும். அதுல வந்துட்டு இங்க வந்து கோ டூ ஆக்டிவிட்டின்னு ஒரு பட்டன் வந்து ஓப்பன் ஆயிருக்கும். ஓகே. ஸோ ஜஸ்ட் அப்படி வரலனாலும் நீங்க ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்க. அதுல பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த பட்டன் வந்து ஓப்பன் ஆயிருக்கும். கீழ அந்த ஸ்டார்ஸ், ரேட்டிங் எல்லாம் நீங்க வேணா குடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஸ்டார் ரேட்டிங்ஸ் வேணா நீங்க ஆட் பண்ணிக்கங்க. ஓகே. ஸோ கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா வேணா இந்த ஸ்டார் ரேட்டிங், ரிவ்யூ வேணாலும் குடுங்க. ஸோ இங்க பாருங்க கோ டூ ஆக்டிவிட்டி குடுங்க. கோ டூ ஆக்டிவிட்டி குடுத்துட்டு இந்த கன்டென்ட்ட ரீட் பண்ணுங்க. இதுல என்னலாம் இருக்கு? மைக்ரோசாஃப்ட் 365ல என்னலாம் புரொவைட் பண்றாங்க? ஓகே. ஸோ எகைன் வந்து ட்ரை பண்ண சொல்லுங்கப்பா. ஸோ இதுல ரீட் பண்ணதுக்கு அப்புறம், இங்க பாருங்க ஒன்ஸ் இந்த பேஜ்லருந்து திரும்ப இந்த பேஜ்க்கு போகும்போது உங்களுக்கு எஸ் மார்க் கம்ப்ளீட். டிட் யூ கம்ப்ளீட் திஸ் ஆக்டிவிட்டின்னு கேட்கும். அதுல எஸ் மார்க் கம்ப்ளீட் அப்படின்னு குடுங்க. ஓகே. கிளிக் எஸ் மார்க் கம்ப்ளீட் அப்படின்னு குடுத்துட்டு, சப்மிட் குடுத்துட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு டிக் மார்க் வந்துரும். ஓகே. இன்னைக்கு டேட்ல நீங்க கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த டேட்ட காட்டும். பக்கத்திலேயே கிரீன் கலர்ல காட்டும். இல்ல நீங்க அந்த லிங்க் ஓப்பன் பண்ண உடனே கிரீன் கலர்ல வந்துருது அப்படின்னா, நீங்க டைரக்ட்டா இத கிளிக் பண்ணுங்க. ஓகே. சர்டிஃபிகேட் எப்படி டவுன்லோட் பண்றதுன்னா இதுதான். இந்த 3 டாட் எக்ஸ்பேண்ட் பண்ணணும். ஓகே. லிசன் இந்த 3 டாட் எக்ஸ்பேண்ட் பண்ணீங்க அப்படின்னா, ஜஸ்ட் கிளிக் அண்ட் யூ சி வியூ கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட். ஸோ எல்லாரும் எனக்கு ஒண்ணு கன்ஃபார்ம் பண்ணுங்க. நீங்க மொபைல்ல தானே யூஸ் பண்றீங்க? யாராவது சிஸ்டம்ல யூஸ் பண்றீங்களா? எனிஒன் யூஸ் லேப்டாப் ஆர் காலேஜ் காலேஜ் சிஸ்டம் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? எனக்கு இன்ஃபார்ம் பண்ணீங்கன்னா, நான் அத வந்து டெஸ்க்டாப் வியூல வச்சு உங்களுக்கு நான் ஒன்ஸ் காட்டுறேன். யாராவது மொபைல் வியூ இல்லாம பிசி இல்ல. ஓகே. மேக்ஸிமம் எல்லாரும் வந்து மொபைல் தான் யூஸ் பண்றீங்க. கரெக்ட்டா? ஓகே. மேக்ஸிமம் எல்லாரும் மொபைல் ஃபோன் தான். ஸோ அப்ப உங்களுக்கு இது மாரி தான் வரும். இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். பிசில வொர்க் பண்ணீங்கன்னா, அதுல வந்து டிஃபரெண்ட்டா இருக்கும். கேட்டுட்டே இருக்கும். ஓகே. ஸோ இங்க வந்து வியூ கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட். இத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டவுன்லோட் ஆயிடும். டவுன்லோட் டைரக்ட் ஆகாது. நீங்க அத கிளிக் பண்ணதுக்கப்புறம் பிரிண்ட் குடுக்கணும். பிரிண்ட் குடுத்துட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த பிரிண்ட்ல டியூரேஷன் அந்த டெஸ்டினேஷன் அப்படிங்கிற இடத்துல சேவ் அஸ் பிடிஎஃப். ஓகே. கீழ வந்து சேவ் பண்ணிருங்க. சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு சர்டிஃபிகேட் நேம் வந்துரும். தென் நீங்க டைரக்ட்டா அந்த சர்டிஃபிகேட்ட டவுன்லோட் பண்ணிக்கலாம். தட்ஸ் இட். டவுன்லோட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு பிடிஎஃப்ல இங்க டவுன்லோட் ஆயிருக்கும். உங்களோட டெஸ்க்டாப்ல நான் வந்து குடுத்திருந்தேன். ஐ திங்க் திஸ் ஒன்.
ஓகே. இங்க இங்க நான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன் பாருங்க. இந்த மாரி பிடிஎஃப்பா உங்களுக்கு டவுன்லோட் ஆயிரும். கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட். ஸோ இத ஓப்பன் பண்ணீங்க அப்டின்னா, உங்களுக்கு டைரக்ட்டா இந்த சர்டிஃபிகேட் கெடைச்சிரும். ஓகே. அந்த சர்டிஃபிகேட்ல என்ன கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க, உங்களோட கிரெடென்ஷியல்ஸ் எல்லாமே கெடைச்சிரும். புரிஞ்சுதா? டவுன்லோட் முடிச்சுட்டீங்கன்னா சூப்பர். ஸோ எல்லாரும் மொபைல் தான் யூஸ் பண்றீங்க. ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு மொபைல் வியூ வச்சே நான் காமிச்சேன். ஓகேவா? ஸோ இது மொபைல் வியூ. டெஸ்க்டாப்ல ஏதாவது இருந்தீங்கன்னா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. நான் டெஸ்க்டாப் வியூலயும் உங்களுக்கு நான் ரிப்பீட் பண்ணிர்றேன். ஓகே. எனி அதர் டவுட் எவ்ரிஒன் ப்ளீஸ் லெட் மீ நோ இன் சாட். ஏதாவது டவுட் சர்டிஃபிகேட் எத்தன பேர் எடுத்திருக்கீங்க? கன்ஃபார்ம் பண்ணுங்க. இன்னும் நான் செஷன் கம்ப்ளீட் பண்ணலப்பா. நீங்க சர்டிஃபிகேட் எடுத்துட்டீங்க அப்டின்னா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க ஃபர்ஸ்ட்டு. ஓகே. கம்ப்ளீட்டடா? கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா, ஜஸ்ட் ஹேண்ட் மட்டும் ரைஸ் பண்ணா ஓகே. நீங்க வந்து சாட்ல கூட போட வேணாம். நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னு எனக்கு ஜஸ்ட் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. எத்தன பேர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ தட்ஸ் வை ஐ அம் ஆஸ்கிங். சர்டிஃபிகேட் இது மாரி எடுத்துட்டேன் சார் அப்டின்ட்டு எனக்கு சாட்ல ஜஸ்ட் ஹேண்ட் மட்டும் ரைஸ் பண்ணுங்க. சாட்ல கூட நீங்க டைப் பண்ண வேண்டாம். இங்க 145க்கு மேல இருக்கீங்க. பட் ஆனா எனக்கு ரெஸ்பான்ஸ் வந்தது வெறும் 10 தான். ஸோ அதர்ஸ் நீங்க தெரியலன்னா, நீங்க உங்க ஃபிரெண்ட்ஸ்ட்ட ஹெசிடேட் ஆகாம ஜஸ்ட் கேட்டு சர்டிஃபிகேட்ட முடிச்சுருங்க. இத முடிச்சுட்டு நீங்க ஃபைனல் சப்மிட் பண்ணணும். ஸோ தட்ஸ் வை ஐ டெல் அ எகைன் அண்ட் எகைன். ஓகே. சர்டிஃபிகேட் அலாங் வித் ஒரு ப்ராஜெக்ட் அது 2ம் 3வது அட்டெண்டன்ஸ். இது 3 தான கிரைட்டீரியா சொல்லியிருக்காங்க. இப்ப சர்டிஃபிகேட் இல்லாம எப்படி கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுவீங்க? அதான் நான் கேட்கிறேன். சர்டிஃபிகேட் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா, அக்னாலெட்ஜ் பண்ணுங்க. ஓகே. So I hope everyone completed, right? ஓகேப்பா. We have 7 minutes left. ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம். ஸோ எக்ஸெல் பிராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்களா? அதுல ஏதாவது டவுட் இருக்கா? பிவோட் சார்ட், டேபிள் இதெல்லாம் பார்த்தோம். அதே மாரி ஃபார்மேட்ஸ் பத்தி நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க கேட்கலாம். டெக்னிக்கல் டவுட் இருந்தாலும் சாட்ல வந்து கேட்கலாம். I guess students, you have also completed the course along with Vignesh, sir. Even in the chat, I can see many of you have mentioned about completed, sir. People எஸ் who are மேம். saying no, I would request you to please do the course. It's really important and mandatory. ஓகே மேம். ஆம். ஸ்டூடண்ட்ஸ் எல்லாரும் கம்ப்ளீட் பண்ணிருங்கம்மா. ஓகேங்களா? ஸோ இது ரொம்பவே இம்பார்ட்டன்டான சர்டிஃபிகேட். ஸோ அதுக்கு தான் எக்ஸ்ட்ரா வந்து செஷன் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ கைண்ட்லி கம்ப்ளீட் தி சர்டிஃபிகேட். எனி ஒன் நாட் கம்ப்ளீட்டட் ஸோ லிங்க் வேணாலும் நான் உங்களுக்கு திரும்பவும் நான் வந்து சாட்ல நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்றேன். ஓகே. ஸோ லிங்க்க நீங்க காப்பி பண்ணி எங்கேயாவது நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கங்க. ஆஃப்டர் தட் நீங்க கம்ப்ளீட் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் செஷன் வரும்போது டவுட் இருந்தாலும் நீங்க என்ட்ட கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ கைண்ட்லி கம்ப்ளீட் தி சர்டிஃபிகேட். ஐ அம் நாட் கம்ப்ளீட்டிங் தி செஷன். ஓகே. ஸோ நீங்க கோர்ஸ்
கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும்ப்பா. எனக்கு வந்து பிடிஎஃப்பா டவுன்லோட் பண்ணிட்டீங்களா? எத்தன பேரு பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணியிருக்கீங்க சர்டிஃபிகேட்ட? பிடிஎஃப்பா டவுன்லோட் பண்ணிட்டேன் சார் அப்படிங்கிறவங்க இருக்கீங்களா? ஓகே. சூப்பர். ஆ ஓகே. ஸோ கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, மேம் ஸோ மோஸ்ட்லி ஸ்டூடண்ட்ஸ் ஆர் கம்ப்ளீட்டட். We can conclude the session then, sir? யாஹ் மேம், யாஹ் மேம். Sure. Okay. ஓகே. Thank தேங்க் you யூ. so much for the support. Students, thank you for joining the session. Thank you for the patience. And thank you, Vignesh sir, for your support, for, taking students through the registration process and guiding them. Thank you, everyone, for the great support. See you all next week, students. And I would request everyone to please pay more and more attention to your study, to your to the program, and do practice what Vignesh sir is teaching you in these sessions. Go back at your home and practice these things. It's going to help you. Thank you, everyone. Have a great day ahead. தேங்க் யூ மேம்.